இன்றைய தினம் ஜனவரி 1 புத்தாண்டு தினத்துல எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாம் அல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் செல்வ வளத்தோடும் ஞானத்தோடும் வைப்பாருங்க. 2024ல அட்டகாசமாக நம்மளுடைய மாஸ்டர் ஃபவுண்டேஷன் அப்ளைட் சைக்காலஜி ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைய காலையில பின்னால் ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து ஃப்ரீ டென்டல் கேம்ப் இன்னைக்கு காலையில நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ல மேடமோட இருந்து ஆரம்பிச்சோம். கடலூர் அண்ட் பாண்டிச்சேரியில நம்மளுடைய டி அடிக்ஷன் சென்டர் இந்த மாசத்துல விரைவில் தொடங்க உள்ளோம். அதுக்கான ஏற்பாடுகள் அனைத்துமே முடிஞ்சாச்சு. பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, பாண்டிச்சேரியில கேர்ள்ஸ் போதை மீட்பு மறுவாழ்வு மையமும், கடலூர்ல ஆண்கள் போதை மீட்பு மறுவாழ்வு மையமும் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் மூலமா மெடிசன் இல்லாம தீர்வு காண்பதற்கான ஒரு முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு செஷன் தொடங்க போகும். நம்மளுடைய ஃபுல் ஃபிளட்ஜ்ட் ட்ரைனிங் அங்க வந்து யாரையெல்லாம் நம்மள்கிட்ட வந்து அடிக்டா வராங்களோ அவங்களுக்காக நாங்க செய்யறதுக்கு காத்திருக்கோம். அது சம்பந்தமாகத்தான் நம்ம ஏற்கனவே யோசிச்ச அளவுக்கு ஆஃப்லைன்ல ஒரு ஒர்க் நடந்திருந்தது, தொடர்ந்து நடத்துங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம இதை திறந்திருக்கோம். அதுக்காக இன்னைக்கு மேடம் வந்திருக்காங்க. மேடம்க்கு எல்லாம் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க, இல்ல கை தட்டுங்க, வரவேறுங்க. ஏன்னா அதுக்காக ஏற்கனவே உள்ள 2 மேடம் வந்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க. முபின் சுல்தானா மேடம் இருக்காங்களா? இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சல்சஃபில் மேடம் இருக்கிறாங்க. சோ அவங்களும் இந்த நேரத்துல வந்து நம்ம அவங்கள இருக்கிறதுக்கு இது பண்றோம். கண்டிப்பா அவங்க வந்து இன்வைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நேரடியாக எல்லாரையும் ஒரே சமயத்துல ஒரே இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய சிச்சுவேஷனை நான் கிரியேட் பண்றோம். உங்களுக்கு எங்களுடைய இனாகிரேஷன்ஸுக்கு அழைப்பு கொடுக்கிறோம். இந்த மாசத்துல உங்களால் முடிஞ்சவங்க நம்மளுடைய டி அடிக்ஷன் சென்டருடைய நம்மளுடைய ப்ரோக்ராம வந்து லான்ச் பண்றது சமயத்துல நீங்க கலந்துக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கும். நீங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு இன்ட்ரோ கொடுங்க, உங்களுடைய சப்ஜெக்ட் பத்தி, உங்களுடைய ப்ரோக்ராம் பத்தி. ஓகே, நீங்க கொடுத்தீங்க. அதுக்கு பிறகு நான் கொடுக்குறேன். இடையில முபின் சுல்தானா மேடம் வந்தா அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரோ கொடுப்பாங்க. இறுதியாக ஒரு 1/2 hour செஷன் வந்து நம்மளுடைய மேடம் ரீட்டா மேடம் எடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த சமயத்துல வந்து நம்ம வந்து மேடம் சல்சஃபில் மேடம் நீங்க கொஞ்சம் இன்ட்ரோ கொடுங்க. நாங்க வந்து கேமரா இது பண்ணிக்கிறோம். உங்களை அன்மியூட் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. ஏற்கனவே மேடத்தை பத்தி சொல்லியிருந்தேன். அவங்க ஒரு டென்டிஸ்டா இருக்கிறாங்க. அது இல்லாத அவங்க மாஸ்டர் எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருந்தாங்க. ஏற்கனவே அவங்களுடைய செஷன் வந்து நம்ம யூடியூப்ல நம்மளுடைய கன்ஃபர்மிட்டியில வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு எல்லாமே கலந்து உங்களுக்கு வந்து இந்த பிரசன்டேஷனை ஷேர் பண்ணுங்கிறதுக்கு அது யாருக்கும் ஷேர் பண்ணல. கண்டிப்பா உங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பை தொடர்ந்து வழங்குறதுக்கு நம்மளுடைய கன்ஃபர்மிட்டி தயாரா இருக்கு. குட் ஈவினிங் எவ்ரிபடி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி நியூ இயர். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்ஷால்லா இந்த வருஷமும் நமக்கு எல்லாருக்குமே நல்லபடியா அமையணும்னு வாழ்த்துறேன். இன்ஷால்லா நானும் நிறைய ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் எடுக்க போற டாபிக்ஸ் என்னன்னா, இன்ஷால்லா சைல்ட் சைக்காலஜியும் டீன் சைக்காலஜி டாபிக்ஸ் தான். இப்போ சைல்ட் சைக்காலஜி அப்படின்றது வந்து நமக்கு எப்படி சூட் ஆகும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆக்சுவலி நமக்குமே நம்ம வீட்லயும் குழந்தை இருக்கும், நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கும், கண்டிப்பா நம்ம ரிலேஷன்ஸ்ல குழந்தைங்க கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களோட வளர்ச்சி எல்லாமே நம்ம பார்த்துட்டே வருவோம். இப்ப குழந்தை நடந்துருச்சா அவங்களுக்கு மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. எப்படி குழந்தை பேசுதா, நடக்குதா, சிரிக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அது எப்படி கேட்பாங்க, எப்படி மைல் ஸ்டோன் எல்லாமே இன்னொரு குழந்தைய வச்சுதான் அவங்களுக்கு தெரியுமே ஒழிய, இப்போ இந்த குழந்தை இந்த மாசம் பேசுச்சே, ஏன் இப்ப என்னோட குழந்தை அவனுக்கே 10 மாசம் ஆகுது, அந்த குழந்தைக்கே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இன்னும் நடக்கலையா, இன்னும் நிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது என்ன ஆக்சுவலி என்ன பிஹைண்ட் தட் அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்காலஜில என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த குழந்தை வந்து நம்ம குழந்தை பிறக்கிறதுல இருந்து குழந்தை வோம்ல எப்படி வந்து அது உருவாகுது, அதுக்கப்புறம் அது வளர்ச்சி, அந்த அம்மாக்கும் அந்த குழந்தைக்கும் என்னென்ன கனெக்ஷன் இருக்கும். இது வந்து சைக்காலஜில மட்டும் கிடையாது, மெடிசன் ஃபீல்டுல இப்போ அதர் தேன் மெடிக்கல் ஃபீல்ட்ல எல்லாரும் இருந்திருப்பீங்க. கண்டிப்பா இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க, நிறைய டீச்சர்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அதை பத்தி நாலேஜ் கொஞ்சம் தெரியாம இருந்திருக்கலாம்.
நிறைய தெரியவும் வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிற போது நமக்கு என்னென்ன சைக்காலஜி பிஹைண்ட் தட் இருக்கு. இப்ப மைல்ஸ்டோன்ஸ் தெரியும், குழந்தை இந்த மாசத்துல நடக்கும் அப்படின்னு. ஆனா அது என்ன மாதிரி நடக்கும், குழந்தை வழியா நம்ம எப்படி சைக்காலஜி, அதாவது மத்தவங்களை பார்க்க முடியும். இப்ப குழந்தைக்கு ஏன் சாப்பிடல, 4 வயதா சாப்பிடுது, 5ஆவது ஏன் சாப்பிடல, நம்ம அடுத்து ஐயோ குழந்தை சாப்பிடலன்னு ஒண்ணு ஃபீல் பண்ணுவோம், இல்ல அதிகமா திணிப்போம். இப்போ அந்த குழந்தைக்கு என்னன்னா அதோட வயிறு இந்த கிரவுண்ட் சைஸ்ல தான் இருக்கு, ஒரு மல்லாட்டை சைஸ்ல தான் இருக்கும். இப்போ அந்த மல்லாட்டை சைஸ்ல இருக்க வயிற்றுல போயிட்டு நம்ம லெமன் சைஸ்ல சாப்பாடு அடைக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நான் இப்போ மெடிக்கல் பத்தி பேசல, சைக்காலஜி. இப்ப அந்த குழந்தை என்ன நினைக்கும், ஓகே நமக்கு இது போதும், ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்கும். இப்போ ஒரு குழந்தை சிரிக்கும் ஒருத்தவங்களை பார்த்தா, இன்னொருத்தவங்களை பார்த்தா அது சிரிக்காது. அது என்ன நினைக்கும் அப்படின்னு, என்னடா இந்த குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்கவும், நம்ம அப்பியரன்ஸ் நல்லா இல்லையோ, இல்ல நம்ம ஏதோ அந்த குழந்தைகிட்ட சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமோ அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணும். ஆக்சுவலா அந்த குழந்தையோட சைக்காலஜி எப்படி இருக்கும், குழந்தைய பத்தி நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் குழந்தைய மட்டுமா, அது மட்டும் என்ன மேடம் இருக்க போகுது அப்படின்றது மட்டும் இல்லாம நமக்குமே இன்பார்ன் சைல்ட் பிஹேவியர் ஒண்ணு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். எல்லாருக்குமே இன்பார்ன், கான்சியஸ், சப்கான்சியஸ் அதெல்லாம் உள்ள நிறைய வரப்போகுது, அதை நம்ம பார்க்கதான் போறோம். பட் நமக்குள்ளேயே உள்ள நிறையவே இருக்கும், என்னடா இது நமக்கு ஏன் இப்படி தோணுது, நமக்கு இவங்களை யாரோ பார்த்த மாதிரி இருக்கு, நாம இந்த மாதிரி சின்ன வயசுல ஏதோ நடந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணிக்கிறது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆக்சுவலா இந்த சைல்ட் சைக்காலஜி, டீன் சைக்காலஜினாலே சுவாரஸ்யம் தான். அதுல சைல்ட் சைக்காலஜி அப்படின்றப்போ நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோமே அப்படின்னு உங்களுக்கே ஞாபகம் வரும். அடுத்து உங்களுக்கு குழந்தையோ இல்ல யாரு உங்க ரிலேட்டிவ் குழந்தைங்களோ பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கு, அந்த குழந்தை அடுத்தடுத்து பண்ணும் போது நம்ம சைக்காலஜி வழியா பார்க்கும் போது புது ஒரு பரிமாற்றமா இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலா அதுக்காக தான் இப்ப நம்ம அந்த டாபிக் எடுத்தது. ஏன் நம்ம நிறைய டாபிக்ஸ் இருக்கு, இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச, ஏன்னா என்னோட குழந்தைக்கும் இப்ப அது சின்ன குழந்தைதான். சோ அதையும் சேர்த்து நான் அப்படியே அதையும் பார்த்துக்கிட்டே வளரலனா எனக்கு பிராக்டிக்கல் நாலேஜும் அதிகமா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். அடுத்து டீன் சைக்காலஜியும் இப்போ சைல்ட் சைக்காலஜியோட கண்டினியூவேஷன் தான் டீன் சைக்காலஜி. ஒரு குழந்தை வயிறுல எப்படி கருவுல எப்படி உருவாகுது, அடுத்து எப்படி வளருது, அடுத்து எப்படி க்ரோ ஆகுது, அடுத்து அந்த குழந்தைக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம், ஐ மீன் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், என்ன கொடுக்க கூடாது. எக்ஸாம்பிள் சும்மா அந்த குட் டச், பேட் டச் அந்த மாதிரி. அப்புறம் இப்போ என்ன இந்த குழந்தைய மைல்ஸ்டோன்ஸ் பாக்குறது அதெல்லாம் முக்கியம், அது இருக்கு, அதெல்லாமே இதுல வரும். ஆனா அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம சைல்ட் சைக்காலஜி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் விரிவாக்குறதுக்கு இன்ஷால்லா நான் ட்ரை பண்றேன். அதுதான் நான் இன்ஷால்லா கொடுக்க போறேன் இந்த அடுத்து வர டாபிக்ஸ்ல. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம், உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம் என்னை விட. நீங்க கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க நிறைய டவுட்ஸ் கேட்டீங்கன்னா எனக்குமே நான் அதை கேதர் பண்ணி, எனக்கு தெரியுமோ தெரியாது, அதை கேதர் பண்ணி உங்ககிட்ட நிறைய நானுமே கத்துக்குவேன். அதனால இன்ஷால்லா துவா செய்யுங்க, கண்டிப்பா ப்ரே பண்ணுங்க, எல்லாருமே நல்லபடியா இந்த கிளாஸ் அமையணும் அப்படின்னு. சார் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் கொடுத்து நம்ம எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து இது இந்த அளவுக்கு நான் படிச்ச இடத்துல கூட நான் நேரடியா போய் படிச்சேன். அப்ப கூட எனக்கு இவ்வளவு நாலேஜ் கிடைக்கல. ஆக்சுவலி சார் கிளாஸ்ல எனக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுதான் எனக்கு இப்ப தூண்டுதலா இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிப்போம். அந்த சைல்ட் சைக்காலஜில என்ன நம்ம பார்ப்போம் மோஸ்ட்லி அப்படின்னா, இப்ப சும்மா ஒரு ஜிஸ்ட் மாதிரி தான் சொல்றேன், இன்ட்ரோடக்ஷன். அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் நான் இப்ப சொல்லிட்டேன். அவங்க எப்படி வளருவாங்க, எப்படி அடுத்தவங்க கிட்ட பேசுவாங்கன்னா வாயால மட்டும் இல்ல, எப்படி சைகை காட்டுவாங்க, மென்டல் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட், அப்புறமா சோசியல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம க்ரோ ஆகுது எப்படின்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான் இன்ஷால்லா. ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். நிறையவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதான் மோஸ்ட்லி இருக்கும். எல்லாமே இதெல்லாம் தான் இதுவா அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அது ஒரு குழந்தை ஆரம்ப பருவத்துல இருந்து எவ்வளவு முக்கியம். ஒரு குழந்தையோட 1000 நாட்கள் பிறந்த மதர் வயிற்றுல இருந்து அடுத்து போகக்கூடிய 1000 நாட்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அடுத்து அந்த குழந்தை இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஒரு குழந்தைய வளர்த்தாலே கண்டிப்பா அதுக்கு அடுத்து வர ஸ்டேஜ்ல கண்டிப்பா அந்த குழந்தைக்கே தெரிஞ்சிடும் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது. என்னடா இந்த காலத்து குழந்தைங்க எல்லாமே ரொம்ப நாலேஜபிள், பயங்கர பேக்ரவுண்ட்ல வராங்க. ஆனா அந்த குழந்தைங்களுக்குமே எது பண்ணக்கூடாது, எது பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இன்ஷால்லா தெரிஞ்சுக்க போறோம். இது இந்த மாதிரி செஷன் தான் இன்ஷால்லா இருக்க போது. கண்டிப்பா நம்ம சேர்ந்து பண்ணிருக்கோம். தேங்க்யூ.
ஆக்சுவலா இப்ப சைல்ட் அண்ட் டீச் சைக்காலஜியுடைய ஆமா சார். அப்ளைடு ஆஸ்பெக்ட் நம்மளுடைய டிஏபில கொடுக்காத அதோட பேசிக் அப்ளைடு ஆஸ்பெக்ட் வந்து மேடம் வந்து கொடுப்பாங்க. அதுல கண்டிப்பா வந்து பிளே தெரப்பி ஒண்ணு இருக்கும். நான் தனியா மேடம் சிஸ்டருக்கு வந்து நான் சொல்லி கொடுத்து அவங்க வந்து பிளே தெரப்பி எடுக்கிறதுக்கு அழகா இருக்கும். பிளே தெரப்பி கொடுப்போம். அதாவது டிஏபில கொடுக்காத அளவுக்கு ஒரு பிளே தெரப்பி முடிஞ்சிச்சுன்னா மைல்டான உள்ள பிஹேவியரல் இன்டர்வென்ஷன். அது சைல்டு வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி சைல்டு இருக்காங்க, லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்காங்க, ஒரு பிரைமரி லெவல்ல நமக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் கொடுப்பாங்க. கண்டிப்பா இது வந்து நீங்க நம்மள டிப்ளமோ இன் அப்ளைட் சைக்காலஜில படிச்சிருக்காத ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல வந்து கண்டிப்பா இருக்கும். அது வந்து அதால தான் மேடம் தகுந்த மாதிரி சிலபஸ ஒதுக்கி கொடுத்துருக்கு. பட் என்னுடைய ஹோப் என்ன, கண்டிப்பா அது ஒரு எந்தூசியாஸ்டிக்கா ஆப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பிளே தெரப்பி வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்கறத விட செல்சவில் மேடம் வந்து சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் நான் ஹோப் பண்றேன். அதால நான் வந்து அந்த டாபிக் வந்து அவங்களுக்கு நான் செலக்ட் பண்ணேன். நான் கண்டிப்பா அவங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷம். எனி டவுட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்? நம்ம செல்சவில் மேடம் ஏதோ கொஸ்டின்ஸ் கேட்கலாமா, இல்ல அவங்களுடைய சிலபஸ்ல வேற ஏதாவது இன்க்ளூட் பண்ணனால நீங்க வந்து உங்களோட வாய்ஸ வந்து ரைஸ் பண்ணுங்க. ஒரு வீட்ல 2-3 குழந்தைங்க இருக்கும். அந்த குழந்தைங்க இருக்க வீட்டுல சண்டை, பொறாமை, பாசம் காட்டுறதுலயா இருக்கட்டும், ஒரு பொருளை கொடுக்கறதுலயா இருக்கட்டும், பாராட்டுறதுலயா இருக்கட்டும், அந்த பொறாமை வருது ஒருத்தருக்கு ஒருத்தர். அது வராம எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதையும் கத்து கொடுத்தா நல்லா. கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் வந்து அருமையான கொஸ்டின்ஸ். அதாவது இது என்ன கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் மாதிரி சைல்டு மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து பஞ்சாயத்து மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். ஆமா சார், அது ஒண்ணுதான் சார் வீட்டுல பெரிய பிரச்சனையா இருக்கு. அது சமாளிக்கிறது எப்படின்னா, நான் தான் சார் எங்க வீட்டுல ராடி. அது மட்டும் கத்துக்கிட்டா போதும் சார். கண்டிப்பா 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 அது வந்து இன்க்ளூட் பண்றோம். வேற ஏதாவது டாபிக்? சைல்டு மேனேஜ்மெண்ட், மல்டிபிள் சைல்டு ஒரு ஃபேமிலியில இருக்கிறாங்க, சைல்டு மேனேஜ்மெண்ட். அது இல்லாத ஒன்னொரு ஸ்பெஷலா சில பாயிண்ட் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைல்டு எப்படி இருப்பாங்க, செகண்ட் மிடில் சைல்டு எப்படி இருப்பாங்க, லாஸ்ட் சைல்டு எப்படி இருப்பாங்க, அந்த பாயிண்ட நாங்க வந்து இதுல சிலபஸ்ல இன்க்ளூட் பண்றோம். வேற ஏதாவது எனி திங்ஸ்? ஏன்னா மாஸ்டர் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் வந்து நம்ம பேசிக் லெவல்ல இருக்கணும், சேம் டைம் ஒரு அண்டர்ஸ்டாண்டா இருக்கணும், அப்ளைடா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய கோலு மெயினா வச்சிருக்கோம். அதுக்காக எனி அதர் சஜஷன்? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுமா. எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நாங்கள் சைல்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அதுல வந்து டிசபிலிட்டிஸ் ஆக்களும் வருவாங்க தானே, லைக் அவங்க காது கேட்காதாக்கள், மேபி கதைக்கு இல்லாதாக்கள், அவங்களோட நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்க மேபி எங்களுக்கு அந்த சைன் லாங்குவேஜ் எல்லாம் தெரியாம இருக்கலாம். பட் எப்படி நாங்கள் பேசிக்கா அவங்களோட கனெக்ட் ஆகிறது அதுவும் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. ஓகேமா. ஆக்சுவலா பிரைமரி லெவல் இயர்லி டிடெக்ஷன் அண்ட் பிரைமரி ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட் கண்டிப்பா நம்ம சிலபஸ்ல சொல்லிடுவோம். அது செகண்டரி லெவல், டெர்சரி லெவல்னா நீங்க வந்து சைல்டு சைக்காலஜி வந்து ஒரு பேக்கேஜா எடுத்து இந்த கேஸ் ஸ்டடி படிச்சுட்டு தான் அது தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா அதை பத்தி உள்ள அவுட்லைன் வந்து பிரைமரி லெவல் இயர்லி டிடெக்ஷன்ஸ், ஒரு லேர்னிங் டிசார்டர், ஹைப்பர் ஆக்டிவிட்டி சைல்டு எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் மோடுல வந்து நான் கண்டிப்பா சல்சபில் மேடம் சொல்லி அவங்களை வந்து எடுக்க வைக்கணும். அந்த அளவு ஒரு டிஃபரெண்டான ஒரு செஷன் இருக்கும். கண்டிப்பா இது நல்ல வாய்ப்பை பயன்படுத்துங்க. எனி அதர் சஜஷன்? நோட் பண்ணீங்க மேடம்? நோட் பண்ணிட்டு we will discuss later. ஓகே சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. ஆக்சுவலா வந்துட்டு என்னுடைய நான் கேட்க வேண்டிய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் இல்லையா? இப்போ என்னுடைய தாட் ப்ராசஸ் எப்படின்னா, அந்தந்த வயசுல அந்தந்த பிள்ளைங்க அந்தந்த வயசுல உள்ள இதை என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்ட்டு. சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, என்ன சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டாவே குழந்தைங்களை வளர்க்குறாங்க. சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தே வளர்க்குறாங்க. ஓரளவுக்கு மெச்சூர்டாவே இருக்காங்க. ஏன் குழந்தைங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் கிடிஷ் மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க, மத்தவங்க ஃபீல் பண்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்தந்த ஏஜ் அந்த சந்தோஷமா அனுபவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட். இப்போ இந்த பிள்ளைங்க மீட் பண்ணும்போது
மெச்சூர்டா இருக்கிற பசங்க வந்து அவங்களுடைய பேரண்ட் வந்து என்னுடைய பிள்ளைங்களை வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் கிட்டிஷாவே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் சரியா தான் வளர்க்குறேனா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து நீங்க கம்பேர் பண்றாங்களா இல்ல பிள்ளைகள் கம்பேர் பண்றாங்களா? இது சோசியல் கம்பேரிசன் சொல்லுவாங்க. இதுக்கு சோசியல் கம்பேரிசன். அதர் பேரண்ட் வந்து என் பிள்ளைங்களை வந்து இன்னும் சின்ன வயசு மாதிரி வளர்க்குற. சோசியல் கம்பேரிசன் வந்து ஜெலஸ் அண்ட் என்வி உடைய பேசிக்கான ஒரு இது பாடத்தில் நடத்திருப்பேன் நானு. அது வந்து நார்மலா ஒரு பெண்களுக்கு ஒரு பெண்களுக்கு இருக்கு. இது வந்து அடல்ட் பர்சனாலிட்டி உடைய ஒரு ப்ராப்ளம். இது எனக்கு வந்து இந்த கம்பேரிசன் எனக்கு எப்போதுமே விஷயங்களே பிடிக்காது. என்னோட குழந்தைங்க 9 இயர்ஸ் ஒண்ணு, 11 இயர்ஸ் ஒண்ணு. சோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு மெச்சூர்டா தான் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட வேலைகளை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மத்தவங்கள மாதிரி வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது சின்ன வயசு வளர்ற பருவம் தானே அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டு இருக்கேன். இவங்க சொல்றாங்க இல்ல இன்னும் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் சொல்லி கொடுங்க, இன்னும் செய்ய சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சோ என்னுடைய பேரண்டிங்ல எனக்கு கொஞ்சம் டவுட் வருது. தப்பான ஒரு இதுமா. ஏன்னா இந்த 21st செஞ்சுரியுடைய மிகப்பெரிய ஒரு என்னன்னா இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. ஓகே, நம்மளுடைய குழந்தைக்கு வேற மாதிரி இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு வேற மாதிரி இருக்கும். நம்ம பார்க்க வேண்டியது நம்ம குழந்தைக்கு ரிஸ்க் பிஹேவியர் இருக்கா இல்லையான்னு. ஓகே, அந்த ரிஸ்க் பிஹேவியர் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இயர்லி டிடெக்ஷன் சொல்லுவாங்க. ஆரம்ப கட்ட ஒரு கண்டுபிடிக்கிற அந்த ஆரம்ப கட்ட கண்டுபிடிப்பு இயர்லி டிடெக்ஷன்ல நம்ம பார்த்துட்டா அதுல பிரைமரி லெவல் ட்ரீட்மெண்ட் தான். நம்ம பிரைமரி லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம குரூப் தெரப்பி மாதிரி இதே மாதிரி மாஸ்டர் லெவல் ஃபவுண்டேஷன் லெவல்ல நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகே, சில செகண்டரி லெவல் டெர்சரி லெவல் நம்ம சொல்லி கொடுக்கணும்னா அது வந்து நம்ம என்ன ஆகுதுன்னா 1-to-1 கோச் இல்லைன்னா ஆஃப்லைன் கோச் தான் இது கொடுக்க முடியும். கேஸ் ஸ்டடி பேஸ் தான் அதை பண்ண முடியும், தனியா படிக்க முடியாது. ஓகே ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லேர்னிங் டிஸ்லெக்சியா பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுங்க, குழந்தை நம்ம தியரி மாதிரி அந்த டிஸ்லெக்சியா ப்ராப்ளத்தை நம்ம சொல்லி கொடுக்க முடியாது. அப்ப உங்கள்ட்ட ஒரு டிஸ்லெக்சியா பேஷண்ட் இருந்தாங்கன்னா நீங்க உடனே என்னட்டா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சைல்டு சைக்காலஜி பேஷண்ட் பேக்கேஜ் நீங்க காசு கொடுத்து வாங்கினாங்கன்னா உங்கள்ட்ட நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா 1-to-1 வந்து கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஆனா நீங்க பேஸா நம்ம பார்க்கும்போது பிரைமரி லெவல் ப்ரிவென்ஷன், இயர்லி டிடெக்ஷன் எல்லாமே வந்து சைல்டு சைக்காலஜி அண்ட் டீன் சைக்காலஜி ஆஸ்பெக்ட் வந்து நம்ம இன்னைக்கு சில சல்சபில் மேடத்துடைய சிலபஸ்ல நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஓகே ஓகே சார், நீங்க சொல்லியிருக்க பாயிண்ட் எனக்கு புரியுது. சோசியல் கம்பேரிசன் இருக்கக்கூடிய அமன் கம்யூனிட்டியில நம்ம பிள்ளைகளுக்கு அதோட இம்பாக்ட் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேங்க. கரெக்ட். ஓகே, அத வந்து நாங்க கண்டிப்பா வந்து நோட் பண்ணிக்கிறோம், அத நாங்க சிலபஸ்ல சேர்த்துக்கிறோம். Thank you sir, thank you sir, thank you so much. சிஸ்டர் சல்சபில் நீங்க டாக்டர் நோட் பண்ணீங்க. சோசியல் கம்பேரிசன் how to brought up the children within the social comparison environment இப்ப நம்ம அதிகமாவே இருக்கு. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி நம்ம குழந்தைகளை வளர்க்கணும் என்பதை ஒரு சிலபஸா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ என்னோட பேரண்டிங்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார். அது இல்ல 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 அப்படி அதாவது இது ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. உங்கள்ட்ட இப்படி என்ன வந்துச்சுன்னா அது வந்து ப்ராப்ளமா இல்லையா, அது வந்து அந்த குழந்தைட்டு இல்லாதது உங்களுக்கு இப்படி வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோச் கொடுக்க வேண்டியது வரும். உங்களுக்கு அத நான் மென்டல் ஹெல்த் வேற எதுவும் சொல்லல. பட் என்னன்னா நம்மளுடைய பர்சனாலிட்டி அதே மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு போறோம்னு அர்த்தம். நல்லது இல்ல அது. எனி அதர்? இப்போ வந்து என்னோட பையனுக்கு 4.5 வயசு தான் ஆகுது. ஓகே, வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. நார்மலா அவங்களும் பேசிட்டு இருக்கப்ப நீ மெதுவா பேசுற, உங்க அத்தா தோரண மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் விளையாண்டுகிட்டே இருந்தான். அம்மா அப்பா நீ திட்டாரு 4-5 தடவை என்கிட்ட சொல்லிட்டான். ஆனா அவங்க நார்மலா இந்த விஷயம் தான் சொன்னாங்க. அது எதனால இப்படி பசங்க ஆனா அவங்க வந்து ஒண்ணுமே சொல்ல, தோரணை வந்து மெதுவா இருக்கு அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அம்மா அப்பா திட்டாரு அப்படின்னு சொல்லுடைய டோன் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அவங்க ஹஸ்பண்டோடைய டோனும் வாய்ஸ் மாடுலேஷன் அவனுக்கு வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அதாவது லவபிளா பேசுறதுக்கும் ஹார்ஷா பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியறதுனால நீங்க நேசிக்குவீங்க. மோஸ்ட்லி ஆப்போசிட் ஜெண்டர் வந்து மேல் கிட்டா இருக்கிறதுனால அம்மாவை நேசிப்பாங்க. அப்பா சின்ன ஃபேஸ் மாத்தினா கூட அதை ஒரு பெரிய இஷ்யூவா காப்பிப்பாங்க. இது சிம்பிள் தாம்மா, இது நேச்சுரலாவே எல்லா குழந்தைகிட்டயும் இருக்கும்.
ஃபீமேல் சைல்டா இருந்து நீங்க சும்மா சத்தம் போடாதன்னு சொன்னீங்கன்னா கூட போதும், அம்மா என்ன திட்டாங்க போய் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே மேடம், ஓகே மேடம். இது வந்து பேசிக்கா அந்த 3 இயர்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை தான்மா இது எல்லாத்துக்கும். அதைத்தான் நம்ம பேரண்டல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே ஓகே மேடம், ஓகே. ஓகே ஓகே ஓகே, டைம் ஆயிட்டு இருக்கு, நம்ம அடுத்தது போலாம். இப்போ வந்து உங்களுக்கு செஷன், இப்போ இன்னைக்குடைய செஷன் வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 10 மினிட்ஸ் முடிச்சுட்டு பேபி ரீட்டா மேடம்க்கு ஒரு 1/2 hour செஷன் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி 8 o'clock ஆயிடுச்சு. மேடம் வந்து ஒரு 20 or 25 மினிட்ஸ் இல்ல 30 மினிட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். கடைசியில வந்து மொபைல் சுல்தானா மேடம் வந்த பிறகு அவங்களுடைய விஷயத்த வந்து ஆல்ரெடி அவங்களுடைய சிலபஸ் சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் அவர் இன்ட்ரோ டாக் தான் அவங்க கொடுக்கணும். அவங்களுடைய இது ப்ராப்ளம் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப மேடமுடைய ஆஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு வந்து பேசுவாங்க. பேசிட்டு முடிஞ்சிச்சுன்னா அவங்களுடைய சப்ஜெக்ட் இல்ல எடுத்து சொல்லுவாங்க என்ன பாடம்னு. அதுக்கு பிறகு நீங்க வந்து என்னன்னா வேற ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும்னா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுடைய இன்புட் கொடுங்க. ஆக இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு உடைய செஷன்ல தான் நம்ம அந்த வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த வாய்ப்பு வந்து நமக்கு சிலபஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா மாத்துறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஓகே ஓகே தான் எல்லாமே. எல்லாம் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸோட ஆரம்பிங்க. தேங்க்யூ. ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த இனிய நாள்ல இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு இது உங்களுடைய நியூ பிளாட்ஃபார்ம், உங்களுடைய முன் மாதிரியான ஒரு வளர்ச்சிக்கு தூண்டுகோலா இருக்கும். 2024 எப்படி நம்ம ஒரு புது செஷனுக்குள்ள வரோமோ, மாஸ்டர் டிப்ளமா இன் கவுன்சிலிங் சைக்காலஜிக்கு வரீங்களோ, அப்ளைட் சைக்காலஜின் போது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடியது. டிப்ளமா, அது மாஸ்டர் டிப்ளமான் போது நம்மளுடைய குவாலிட்டி வந்து லிட்டில் பிட் ஹையர், மாஸ்டர் டிகிரிக்கு ஈக்குவலான ஒரு டிப்ளமா நம்ம பண்ண போறோம். அந்த பண்ணும்போது நம்மளுடைய குவாலிட்டி ஷுட் பி ஹையா இருக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும். நிறைய விஷயங்கள்னா ஃபர்ஸ்ட் நம்ம யார், நம்ம கிட்ட என்ன திறமைகள் இருக்கு, இதை எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளே ஒரு அனலைஸ் பண்ணணும். அப்ப நம்மள அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விவசாயி கையில நிலம் இருக்கு. அந்த விவசாயி கையில நிலம் இருந்துச்சுன்னா எடுத்ததுமே விதை போட்டு செடி வந்துறாரு. அவர் என்ன செய்வார்னா அந்த நிலத்தை பண்படுத்தணும், அதை உழுகணும், அதுக்கு தேவையான எரு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை பாறை எடுத்து கிளீன் பண்ணி ஒரு சீட் போட்டாருன்னா அதுல இருந்து ஒரு செடி வரும். அந்த செடிக்கு தேவையான எரு கொடுக்கும் போதுதான் அது பூத்து காய்த்து பலன் கொடுக்கும். அந்த பலன் கொடுக்கும் போதுதான் நம்ம அதை அனுபவிக்கிறோம். அதே மாதிரிதான் மண்ணை பல இடத்துக்கு நம்ம ஒப்பிடலாம். மண்ணு வந்து இறைவன் கையில இருந்துச்சு. இறைவன் கையில மண் இருந்ததுனாலதான் ஒரு மனிதனை படைச்சாரு. அவர் என்ன செஞ்சாருன்னா அவரோட சாயலா மனிதன் இருக்கணும். அந்த மனிதனுக்கு வந்து அவருடைய சுவாசத்தை கொடுத்ததுனால நம்ம இன்னைக்கு ஜீவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம நிறைய பேருக்கு ரோல் மாடலா, இறைவனை போல ரோல் மாடலா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மண்ணு வந்து ஒரு குயவன் கையில இருக்கு அப்படின்னா எடுத்ததும் பானை ஆயிடாது. அதை என்ன செய்யணும், குத்தணும். அவர் அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்தணும். அதை குத்தி பெனஞ்சு அதை ஒரு ஷேப் பண்ணி பானை மாதிரி ஆக்குன உடனே தண்ணி வைக்க முடியாது. அதை சுடணும். அது நெருப்புல சுட்டு அது பதம் படுத்திட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி வைப்பாங்க. அந்த தண்ணியை எடுத்ததுமே குடிக்க முடியாது. குடிச்சா மண் வாசனை வரும். அந்த மண் வாசனை வராம இருக்கிறதுக்கு அதை எப்படி கடவுள் என்ன செஞ்சாருன்னா, அத ஒரு ஸ்திரீ கையில இருக்கிற கசப்பான தண்ணியை இனிப்பான தண்ணியா மாத்தின மாதிரி அந்த மண்ணானது வெந்து பதம் படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது ஒரு மண்பானை தண்ணீர் வந்து உடலுக்கு ஏற்றது, இயற்கையானது, நம்மளுக்கு நிறைய பலன் கிடைக்கும். தண்ணியுடைய ஆர்வ ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு டைரக்டா கிடைக்கும் அப்படின்றாரு. அப்போ ஒரு பானைக்கு இவ்வளவு இருக்கு, ஒரு பயிர் செய்யறதுக்கு இவ்வளவு இருக்கு, ஒரு மனிதனை உருவாக்குறதுக்கு எவன் இவ்வளவு முயற்சி பண்ணிருக்காருன்னா, ஒரு மாஸ்டர் டிப்ளமாக்குள்ள வரும்போது நம்மளை எவ்வளவு தயார் பண்ணணும், நம்ம எவ்வளவு விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கணும், இன்றைய காலகட்டத்துல மக்களுக்கு என்ன தேவைப்படுது,
எதை நம்ம கொண்டு போனா மக்கள் பயன்பெறுவாங்க, எதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி நம்மளுடைய மாஸ்டர் டிப்ளமாவை விலை உயர்ந்த பொருளாக மாத்தி அதை விலை பண்ணணும். ஏன்னா மாஸ்டர் டிப்ளமா முடிச்சுட்டு அந்த சர்டிபிகேட்டை வாங்கி பீரோல வச்சுட்டு உட்கார்றதுக்காக நம்ம இப்ப இந்த மாஸ்டர் டிப்ளமாவுக்குள்ள வரல. இதை மக்களுக்கு, கம்யூனிட்டிக்கு கம்யூனிகேஷன் இல்லாத இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் மயம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் மக்களோட தொடர்பு வச்சு. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் யாருன்னா சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். அது இந்த 100 கோடி மக்கள்ல இந்த ஒரு 100 பேர் பாக்குறீங்கன்னா, இந்த 100 பேர் இந்த கிளாஸ்க்கு வர்றீங்கன்னா, இந்த 100 பேர் வந்து ஒரு 1000 மக்களை நீங்க சந்திக்கக்கூடிய அருமையான பிளாட்ஃபார்ம் டாக்டர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டருக்கும் இந்த எவர்கிரீன் ட்ரஸ்டுக்கும் வந்து நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கிறதுக்கு வந்து இறைவன் உங்களை படைச்சிருக்காரு. அப்ப இந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னா, இதை நீங்க எப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம். நம்மளுடைய பலம் என்ன, அதாவது ஸ்வாட் அனலைஸ், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பலம் என்ன. பலம் அப்படின்னு சொன்னா ஒருத்தரும் என்ன சொல்லுவோம்னா, என்னுடைய வீட்டுக்காரர் இருக்கிறாரு, என் சொத்து இருக்கு, என்னுடைய ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு, அவர் சேர்த்த சொத்து இருக்கு, என்னுடைய அப்பா அம்மா சேர்த்த சொத்து இருக்கு, எனக்கு தலைமுறை சொத்து இருக்கு, தரவாடு வீடு இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா அது வந்து நம்மளுடைய பலம் கிடையாது. நம்மளுடைய நேச்சுரலாவே ஒரு பெண் எடுத்துக்கிட்டாலும் சரியா, ஆணானாலும் நம்மளுடைய பொறுமை, அன்பு, இரக்கம், ஈகை, நம்மளுடைய கோபத்தை அடக்கக்கூடியது, நம்மளுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்னும் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொடர்பு. இந்த தொடர்புகள் ஒருவருக்கு உள்ள தொடர்பு வந்து நேர்மறையானதா இருக்குதா இல்ல எதிர்மறையானதா இருக்குதா, நம்ம வாயில இருந்து வர்ற வார்த்தைகளால நீ உங்க அத்தனை பேருக்கு இந்த வருஷம் நாங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறோம், 2 சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம், இனி ஒரு டிஎடிக்ஷன் ஹாஸ்பிட்டல் வந்து காந்திபுரத்துல ஆரம்பிக்க போறோம், நாங்க ஈரோடுல ஆரம்பிக்கிறோம், திருப்பூர்ல ஆரம்பிக்கிறோம், உங்க அத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும்ன்ற அளவுக்கு உயர்ந்து இருந்துச்சுன்னா, உங்களுடைய டேலண்ட்ஸை வந்து பயன்படுத்துற மாதிரி நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்க முடியும். அப்ப நம்மளுக்கு அதுக்கு வந்து நம்மளுடைய பலம் என்னன்னு தெரியணும். என்கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா, என்கிட்ட நோ பிளஸ் நோனா ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வர முடியாது. என்கிட்ட இருக்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு, என்னால 10 பேருக்கு நான் வந்து ஒரு போதனை பண்ணக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கு, என்னால இன்னும் நாளுக்கு நாள் நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். நான் வெறும் ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் கவுன்சிலிங் மாத்திரம் இல்லாம 20க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கான ஆக்ட் அரசாங்கத்துல என்ன கொடுத்துருக்கு, இவங்கள் வந்து ஒர்க் பிளேஸ்ல பாதிக்காம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த ஒர்க் பிளேஸ்ல எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணும், அந்த ஒர்க் பிளேஸ் கமிட்டில வந்து ஐசிசி கமிட்டி எப்படி ஃபார்ம் பண்றது, பின்ன அது இல்லாம என்னுடைய ஹெல்த்தை நான் எப்படி ஹெல்த்தை ஹைஜீனிக்கா வச்சுக்கணும், நான் ஹைஜீனா இருந்தா தான் என்னுடைய குழந்தை ரோல் மாடலா இருக்கும். அதுக்கு நான் மென்சுரல் ஹைஜீன் பத்தி கிளாஸ் எடுக்கணும். என்னுடைய பெண்ணு வந்து திருமண வயசு அடலசன்ட் செக்ஸ் எஜுகேஷன்னா என்னன்னு திருமணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். திருமணத்துக்கு அப்புறம் எப்படி போய் ஒரு குடும்பத்தை நடத்துறது, அதை எப்படி டேக்கிள் பண்ணி ஒரு பெண்ணுன்னா மல்டி பர்பஸான ரோல், ஒரு குழந்தைக்கு தாய், ஒரு ஃப்ரெண்டு, ஒருத்தருக்கு மனைவி, அதுக்கப்புறம் நிறைய ஒரு நாத்தனா இருந்த போஸ்ட், மாமியாருக்கு ஒரு மருமகள், அதையும் தாண்டி ஒரு வேலை செய்ய போறோம். அந்த வேலையில நம்மளை ஈடுபடுத்தணும், அது முழுமையா ஈடுபடுத்தணும். என்னுடைய வீட்டு பிரச்சனையை ஆபீஸ்க்குள்ள கொண்டு வரக்கூடாது, ஆபீஸ் பிரச்சனையை வீட்டுக்குள்ள கொண்டு போகாம ரெண்டையும் நம்மளை பாகுபடுத்திக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு திறமைகளை வளர்த்துறதுக்காக ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங், இந்த மாஸ்டர் டிப்ளமால எமோஷனல் மேனேஜ்மெண்ட் பத்தி, மிட் லைஃப் கிரைசிஸ் பத்தி, விமன் எம்பவர்மெண்ட் பத்தி, பர்செப்ஷன் அட்ராக்ட் எப்படி பண்ணணும், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் எப்படி பண்ணணும், நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்ணா நம்மளுடைய ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்கு உடைய லெவலும் நம்மளுடைய லெவலையும் எப்படியெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சுக்கணும்ன்றதுக்கான சப்ஜெக்ட் ஒரு 12 லெசன்ஸ் நாங்க வச்சிருக்கோம். அந்த 12 டேஸ் நான் உங்களோட இன்டராக்ட் பண்ணுவேன். உங்களோட தொடர்ந்து பயணம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்க போறோம். அந்த கத்து கொடுக்கும் போது அதை வந்து முறையான முறையில நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்,
எனக்கு வந்து நான் என்ன உள்வாங்கிக்கணும், லா ஆஃப் அட்ராக்ஷன்ல வந்து ஈர்ப்பு விதின்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈர்த்துக்கிட்டோம்னா தான் அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது இலவசமா சொல்லி கொடுக்க போறது இல்ல, ஒரு மணி ஓரியன்டா நம்ம சொல்லி கொடுக்க போறோம். ஏன்னா ஃப்ரீ கவுன்சிலர், இப்ப நான் ஃபேமிலி கவுன்சிலரா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன்னா நான் வந்து இலவசமா பயிற்சி கொடுக்குறேன், எனக்கு அரசாங்க சம்பளம். ஆனா நீங்க அப்படி கிடையாது. நீங்க கொடுக்குற அந்த கவுன்சிலிங்க்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணும்போது மக்கள் நம்மள கேள்வி கேட்பாங்க. அதே சமயம் இங்க போனா எனக்கு ரெமெடி கிடைக்குது அப்படின்னு நினைச்சு நம்மள தேடி தேடி வாய்ப்புகள் தொடர்ந்து வரணும். அந்த தொடர்ந்து வரணும்னா நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணும். அப்ப நம்மளுடைய பலம் வந்து மிகுதியானதா இருக்கும். நம்மளுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு கவுன்சிலிங் வந்து பயங்கரமா ஒரு லெவல்ல வந்து நிறைய ஒரு கம்யூனிகேஷன் லெவல்ல கவுன்சிலிங் அத்தியாவசியம். ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு டிராவல் நேத்து அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ளார ஒரு 3 கவுன்சிலிங் எனக்கு ஹையர் சொசைட்டிலையும் வந்துச்சு, லோயர் சொசைட்டில இருக்கிறவங்களும் ட்ரெயின் டிராவல்ல எனக்கு அவங்கள கான்டாக்ட் பண்ணும்போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் ஒரு 5 நிமிஷம் ஆறுதலா பேசினா கூட அவங்களுடைய ஹோல் ஹிஸ்டரி கம்ப்ளீட் பினான்சியல் லெவல்ல இருந்து அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய சிச்சுவேஷன், குழந்தைங்களோட சிச்சுவேஷன், அவங்க அனுபவிச்ச துன்பங்கள் அத்தனையுமே ஒருத்தட்ட ஷேர் பண்றாங்கன்னா உங்களை அவங்க எவ்வளவு நம்பணும், உங்களோட அவங்களுக்குள்ள ரேப்போ எப்படி இருந்தா அத்தனையும் நம்ம அவங்கள்ட்ட இருந்து எடுத்து அதுக்கு சொல்ல போற சொல்யூஷன் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளைண்ட் வந்து அதிகரிப்பாங்க. அப்ப நம்மளுடைய வீக்னஸ் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற ஜெண்டருக்கு தெரியக்கூடாது. அந்த தெரியாம இருக்கணும்னா நீ உன்னுடைய நாலேஜ வளர்த்துக்கணும். நம்மள்ட்ட கோபம் இருக்கும், நம்மள்ட்ட பிரச்சனை இருக்கும், நம்மள்ட்ட அமைதியின்மை இருக்கும், நம்ம ஃபேமிலியில டெய்லி டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய ஹர்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் எங்க இது பண்ணக்கூடாது, நம்மளுடைய விஷயங்களை எங்கேயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, லீக் பண்ணக்கூடாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. 4 செவத்துக்குள்ள இருக்கிற விஷயத்த ஒரு ரெப்யூட்டடான ஒரு கவுன்சிலர்கிட்ட சொல்லலாமே ஒழிய கிளைண்ட் கிட்ட உங்களை பத்தின விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து நம்மளுடைய வீக்னஸ். அவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா நம்ம திருப்பி ஒண்ணு சொல்றோம், அந்த மாதிரியான ஒரு வீக்னஸ் இருந்துச்சுன்னா அதை நம்மள்ட்ட இருந்து எக்ஸசைஸ் நம்ம இப்ப கொடுப்போம். அந்த வீக்னஸ் என்னன்றதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, நேர்மையின்மை, நம்மளை பத்தி தாழ்வு மனப்பான்மை, விட்டு கொடுக்காம போகிறது, எந்த விஷயத்துக்கும் முயற்சி எடுக்காம இருக்கிறது. சோ அந்த மாதிரியான நம்மளுடைய வீக்னஸ குறைத்துக்கணும். நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். என்னுடைய கணவர் என்ன நேசிக்கணும், என் குழந்தை நேசிக்கணும், என்ன எல்லாரும் சூப்பர் ஸ்டார்னு சொல்லணும். சோ அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எனக்கு கிடைச்ச வேலையை நியாயமா நான் செஞ்சேன், அதுக்கேற்ற ஊதியம் கிடைச்சிச்சுன்ற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் நம்மளுக்கு வேணும். அப்ப நம்மளுடைய பலம் என்னன்றது தெரிஞ்சிருச்சு, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு நம்மளுக்கு பொறுமையா இருக்கணும். ஒருத்தர் சொல்றத லிசனிங் பவர் நம்மள்ட்ட இருக்கணும். அதே சமயம் அதுக்கு திருப்பி ஆன்சர் பண்ணணும், எந்த மாதிரி அவங்கள டேக்கிள் பண்ணணும்னு தெரியணும். நம்மளுடைய வீக்னஸ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்றது வந்து அவங்களுடைய வீக்னஸ் என்னன்றது. பலத்தை தெரிஞ்சிட்டோம், பலவீனத்தை தெரிஞ்சிட்டீங்க. இப்ப நம்மளுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது உன்னை தேடி வரும். நம்ம இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கூடலூர்ல இருந்து கடலூருக்கு நான் வர்றேன், காட்டுமன்னார் கோயிலுக்கு வர்றதுக்கு உள்ளேயே ஒரு 3 கிளைண்ட் கிடைச்சுன்னா நீங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஷாப்பிங் போறதுக்குள்ள உங்களுக்கு எத்தனை கிளைண்ட் கிடைப்பாங்க? ஏன்னா உள்ளூர்ல உங்களை நல்லா தெரிஞ்சவங்க, இல்ல வெளியூர்ல தெரியாதவங்க, உங்களுடைய திறமைகள் இந்த அம்மா ஆலோசனை கொடுக்குறாங்க, இவங்கள்ட்ட போனா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கை பாதை மாறும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்களை தேடி உங்க மதரசால இருக்கிற ஸ்டூடெண்ட் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அவங்க பேரண்ட்ஸ் உங்களை தேடி வருவாங்க. அவங்கள வச்சே நீங்க ஆலோசனை கொடுக்கலாம். அது இல்லாம ஸ்டேஷன்ல கவுன்சிலிங் கொடுக்க ஆள் இல்லாத இருக்காங்க, நியரஸ்ட் ஜமாத்துங்கள்ல, நியரஸ்ட் இருக்கிற ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வரப்போற காலகட்டங்கள்ல மாஸ்டர் டிப்ளமா முடிச்சவங்க ஆள் இல்லையேன்னு தேட போற ஒரு காலமா இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வருது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்புறம் அடுத்தது நம்மளுடைய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போறது ஒரு சவாலா இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிறைய சேலஞ்சஸ்,
வெளியே போய் கத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 25 வயசு பொண்ணுன்னா நீ 0 to 5 இயர்ஸ்ல சமாளிச்ச பிரச்சனை என்ன, அதே இது 5 to 10ல நீ ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்ன, 10 to 25ல நீ ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் உங்களுக்கு பாடமா இருக்கும் படிக்கிறத விட. அந்த அனுபவங்களை ஃபேஸ் பண்ணதே நம்மளுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு திறமை நம்மள்ட்ட வந்துரும். ஒரு என்ன மாதிரி பிரச்சனைகள்ல யார் வந்தாலும் அவங்களுடைய பிஹேவியரையும் ஆட்டிடியூடையும் சேஞ்ச் பண்ணாலே யூ ஆர் த சக்சஸ்ஃபுல் பர்சன், யூ ஆர் த வின்னர் அண்ட் யூ ஆர் ஏர்னிங் யுவர் ஃபுட் ஃபார் டெய்லி அண்ட் எக்ஸ்ட்ரா சேவிங் பண்ற அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 கிளைண்ட் பாத்தீங்கன்னா போதும், உங்களுடைய வாழ்க்கை தரம் வேற லெவல்ல போயிடும். ஃபர்ஸ்ட் ஏனிங்க பார்க்காதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த தொழில் கத்துக்கிறவர்களும் எக்ஸ்பீரியன்ஸா செய்யுங்க. அது நல்ல ப்ராப்பரா அந்த 6 மந்த்துக்குள்ள இந்த எஜுகேஷன் முடிச்ச உடனே நீங்க ஒரு என்டர்பிரனரா மாறிடலாம், தொழில் முனைவரா வரலாம். அது இந்த சைக்காலஜி தொழில் மட்டும்தான் மக்களோட கம்யூனிகேட் பண்ணக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு வீட்டுக்கு வீடு 4, இப்ப 1 lakhல ஒரு பல அவைதார் ஓபன் பண்ண ஒரு செல் வச்சிருக்கான், ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கான்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது டெக்னாலஜி வளரும், இன்னும் வேற விதமாக வரப்போகுது. இன்னும் டிஜிட்டல் ஒரு இந்தியாவா மாறப்போகுது. டிஜிட்டல் இந்தியால ஆன்லைன் மோட்ல நீங்க ஆலோசனை வழங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கும். கோவிட்ல நாங்க யூஸ் பண்ணோம், கோவிட்ல தான் இந்த ஆன்லைன் மோடு வந்துச்சு. இதே சேம் மோடு இன்னும் ஃபியூச்சர்ல வரப்போகுது. ஒரு எங்கேயோ இருக்கிறனா எங்கேயோ இருக்கிறவங்களோட பேசுறன்னா கிட்ட இருக்கிற நீங்கள் அநேகரை சந்திக்க அருமையான வாய்ப்புகள் தேடி வருது. இந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி இந்த நல்ல நாள்ல எல்லாரும் ஒரு வெற்றியாளர்களாக மாஸ்டர் டிப்ளோமால உங்களை நேரடியாக சந்திக்கவும், எங்களுடைய கிளினிக்ல ஆஃப்லைன் செஷன்ல ஒவ்வொருத்தரையும் இன்டர்ன்ஷிப்க்கு மீட் பண்ணுவேன்ற நம்பிக்கையோட வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இவ்வளவு நேரம் அருமையா கேட்டதுக்காக நன்றி. நான் ரொம்ப ஸ்பீடா போயிட்டேன்னா தெரியல, புரிஞ்சுச்சா இல்ல எனி கொஸ்டின்ஸ் இருக்கா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 2 days டயர்டா இருந்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்த மாதிரி தெரியுது. பேபி ரீதா மேடம், நான் உங்க கிளாஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப நல்ல பொறுமையா தான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்கீங்க, ஸ்பீடாலாம் நடத்தல, நீங்க பொறுமையா தெளிவா விளங்குற மாதிரி இருந்தது. இந்த ஒரு 5 நிமிஷம் பேசி ஒரு கிளைண்ட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்குறதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாமா. அது ரொம்ப சாதாரணமாவே ஒருத்தர் இருந்து நம்ம வாங்கிடலாம். நம்ம ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, இல்ல ரோட்ல யார்கிட்டயா சந்திச்சு 5 நிமிஷம் பேசினாலே ரொம்ப ஈஸியா அவங்க ஹிஸ்டரியே சொல்லிடுறாங்க, ஷேர் பண்ணிடுறாங்க. இந்த கிளாஸ்ல நான் உங்ககிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, நம்மளும் அது மாதிரி ஷேர் பண்ணிட கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு கிட்ட நம்மள ஷேர் பண்ணிடாத அந்த விஷயத்த நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரணமாவே ஷேர் பண்ணிடுறோம் நம்ம யாரா இருந்தாலும். அதனால உங்களுக்கு பேக் ஃபயர் நிறைய ஆகுமா? ஃபேமிலில நீங்க உங்களை பத்தி சொல்லும் பொழுது இல்ல வெளியே சொல்லும் போது அந்த வைரல் அவங்க போய் வீட்டுல பேசும்போது அங்க ஒரு ஆண் நண்பர்கள் அவங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு வருவா. அதன் மூலியமா என்ன மாதிரி டார்ச்சர்ஸ் வரும். சிங்கிள் பர்சனா இருந்தீங்கன்னா இல்ல ஃபேமிலி உமனா இருந்தா இப்ப ஆண்ட்ராய்டு மூலியமா உங்களுக்கு நிறைய அந்த மிஸ் கால்னால எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வரும். எனக்கு டிசார்டரே ஆயிடுவாங்கம்மா, குடும்பமே பிரிஞ்சு போயிடும், சிதைச்சு போயிடுவாங்க, டைவர்ஸ் லெவலுக்கு வந்துருவாங்க. ரொம்ப ஈஸியா ஷேர் பண்ணிருக்காங்க. 4 செவத்துக்குள்ள இருக்க வேண்டிய பிரச்சனைய வெளியே ஷேர் பண்ணதுனாலதான் இன்னைக்கு கேட்டதுல இது ஒரு புது விஷயமா இருந்தது. கண்டிப்பா நான் அதை கத்துக்கிட்டு நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் ஓபன் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, அதுல நானும் ஒரு ஆளு. இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ மேம். வாய்ப்புக்கு நன்றிமா. தேங்க்யூ. வேற மேடமுடைய சிலபஸ்ல வேற என்ன இன்க்ளூட் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நானும் மேடம் கொஞ்சம் தான் பிளான் பண்ணோம் சடனா. ஓகே மேடமோட இருந்து உங்கள்ட்ட இருந்து ஒன்ஸ் அகைன் நான் டாபிக்க சொல்றேன், கவனிங்க. ஏதாவது இருந்தா டாக்டர் மேடம் கூட சொல்லலாம். நான் சொல்றேன், ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். வேலை செய்யற இடத்துல நம்ம யாராவது செக்ஷுவலா ஹராஸ் பண்றோம்னா அவங்க நம்மள கேலி பண்றாங்களா, அது எப்படி நம்ம ஃபீல் பண்ணி அது எப்படி மேனேஜ் பண்ணணும், அந்த இடத்துல நம்ம எமோஷனலி டிஸ்டர்ப் எப்படி ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த மேடம் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அது ஒண்ணு. 2வது அபியூஸ்னா என்னது, அபியூஸ்னா என்ன, அதுல எத்தனை வகைகள் இருக்கு, அதுல ஒவ்வொன்றும் என்ன,
நம்மளுடைய தினந்தோற வாழ்க்கையில நாம நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள்ல ஒவ்வொருத்தரும் அபியூஸ் அட்டாக்ல எவ்வளவு இருக்கிறாங்க, அந்த அபியூஸ் அட்டாக்கை எவ்வளவு மினிமைஸ் பண்றது, அது எப்படி மேனேஜ் பண்றது, அந்த ஒரு விஷயம். அப்புறம் அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது உமன் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். பெண்களுடைய ஹெல்த் பிளஸ் அவங்களோட ஹைஜீன், அவங்க எப்படி சுத்தமா இருந்தது, எப்படி சுத்தமா இருந்தா அவங்களுடைய ஹெல்த் மெயின்டைன் ஆகும், அது இல்லாத அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். அதை பத்தி நம்ம அழகா மேடம் எடுப்பாங்க. அது ஒண்ணு. அடுத்தது முக்கியமா மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் பர்ஃபெக்டா இருப்போம், நம்ம பிள்ளைகளுக்கு அதை கத்துக் கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியாது, அது எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு நமக்கு தயக்கம் இருக்கும். அந்த மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளை சார்ந்தவங்களுக்கு எப்படி அதை அழகா சொல்லி கொடுக்கும். ஒரு டீனேஜ் பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி சொல்லணும், அந்த இடத்துல மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன். அடுத்தது ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல மேடமுடைய ப்ராஸ்பெக்ட்ல, ஏன்னா மேடம் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் ஃபேமிலி எத்தனை 15 வருஷமா ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்ல ஃபேமிலி கவுன்சிலரா இருக்கிறாங்க. போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங். போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆன பிறகு அவங்க எப்படி இருக்குன்னு, அவங்களுக்குள்ள ஒரு கிரைசிஸ, ஒரு ப்ராப்ளத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும். அதாவது பிரச்சனை வந்த பிறகு ஒரு கவுன்சிலர்கிட்ட போறதை விட பிரச்சனை வராது இருக்கிறதுக்கு அந்த மாதிரி கப்புள்ஸ் நம்ம உட்கார்ந்து எப்படி நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும், அதெல்லாம் மேடம் சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தது நமக்கு எமோஷனல் மேனேஜ்மெண்ட். எமோஷனல் மேனேஜ்மெண்ட் ஓபன் எண்டட் क्वेश्चंस சொல்லுவோம். அதாவது உங்ககிட்ட இருந்து ஒரு பிரச்சனை, அத நம்ம கவுன்சிலிங்ல ரொம்ப யூஸ் பண்ண வேண்டிய क्वेश्चंस என்னன்னா ஓபன் எண்டட் क्वेश्चन. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்கிட்ட நான் பேசுறேன், சார் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறத விட சார் உங்க குடும்பம் அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா சார் என்ன சொல்லிடுவாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேடம், எனக்கு 2 குழந்தை இருக்கு மேடம். சோ அவருடைய ஹிஸ்டரி ஃபுல்லா சொல்லிடுவாரு. இத சொல்லாமையும் மாத்த முடியும். சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நான் என்ன சொல்றாரு, ஒரு கொஸ்டின் தான் சொல்லுறான், ஆமா. இது என்ன உங்க ஃபேமிலி சார், டீடைல்ஸ் சார் அப்படின்னா எப்படி வருது. அந்த மாதிரி நிறைய டெக்னிக் வச்சிருப்பாங்க லேடிஸ். இவங்களுடைய வீட்டு விஷயத்த கேட்கணுன்றதுக்காகவே ஒரு கும்பல் இருக்கும். அந்த நெய்பர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர் கிராஸ் பண்ணா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா இன்டெப்தா எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகுவாங்க. அந்த இடத்துலதான் நம்மளுடைய வீக்னஸ வெளிப்படுத்திடும். சோ ஒருத்தர் பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, ஒண்ணுமே வேண்டாம், மேடம் உங்க சாரி ரொம்ப அழகா இருக்கு. இது நேச்சுரலா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ற விஷயம். ஒரு ஜென்ஸ் ஆபீஸ்ல சொல்றாரு, மேடம் என்ன மேடம் இன்னைக்கு ரொம்ப அழகா வந்திருக்கீங்க. சார் இது என்னுடைய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு சார்னா அடுத்த கேள்வி கேட்பாரா? ஐயோ அழகா இருக்கா அப்படின்னு உடனே நம்ம ஆல்ரெடி கண்ணாடியில வீட்டுல பாத்துட்டு தானே வரீங்க. இன்னொருத்தர் உங்களை புகழ்ந்த உடனே நீங்க ஏன் உச்சக்கட்டத்துக்கு போறீங்க? உச்சக்கட்டத்துக்கு போகாம இது அதுக்கு டேக்கிள் பண்ற கொஸ்டின்ஸ் நீங்க சொல்லணும், ஆப்போசிட்டா சொல்லணும். அழகா இருக்கான்னு சொன்னா தேங்க்யூ சார்னீங்கன்னா அடுத்தது பேச மாட்டார். இப்ப அழகா இருக்காருனாலே நம்மள முதுகுல குத்த போறாரா, இவர் என்னத்துக்காக என்ன அழகா இருக்காருன்னு சொல்றாருன்னு சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் திங்க் பண்ணீங்கன்னா நீங்க உஷாராயிருவீங்க. அதுக்கு பதிலா ஐயோ நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைட்மெண்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய வீக்னஸ் தெரிஞ்சிடும், உங்களை யூட்டிலைஸ் பண்ண போறோம். இதுதான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள். இந்த 2-3 கொஸ்டின்லயே நம்மள ஈஸியா டேக்கிள் பண்ணலாம். இதுல இருந்து நம்மள பாதுகாத்து, அதாவது எமோஷனலா நம்மள டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி எமோஷனலா டெஸ்ட் பண்ணும் பொழுது நம்ம எமோஷனலா எக்ஸைட் ஆகாத, அந்த எமோஷனலா நம்ம எக்ஸைட் ஆகல, அறிவாளியா நம்ம இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பதில எப்படி கொடுக்கறது, அது போன்ற விஷயத்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ல மேடம் எடுப்பாங்க. உதாரணம் சொன்னாங்க. அப்ப அந்த டாபிக் எப்படி இருக்கு நீங்க பாத்துங்க. அது ஒண்ணு. அடுத்தது ஓகே, அடுத்தது 10வது, அடுத்தது ஒண்ணு நமக்கு அதாவது மேக் எ பாத் இன் உமன் எம்பவர்மெண்ட். ஒரு பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்க தான் வழிகளை உண்டாக்கணும், வேற யாருமே அதுக்கு பார்த்த உண்டாக்க மாட்டாங்க. உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்கு நீங்க தான் வழியை உண்டாக்கணும். உங்களுடைய பாதை
நேர்மையான வழியில இப்போ நான் உயர்த்தி காமிக்கணும். இப்போ ஒருத்தவங்க அவங்களுடைய வாயால சொன்னாதான் ஏன் இது அப்பவே சொல்லல அப்படின்னு உங்க ஹஸ்பண்ட் கேட்கிற அளவுக்கு நீங்க இருந்துடக்கூடாது. உங்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்கோ கண்டிப்பா அதை வந்து ரிவீல் பண்றதுக்கு, அதை உண்டாக்குறதுக்கு, அதை ஆரம்பிக்கிறதுக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நீங்க தான் மேக் எ பாத் டு இன் உமன்ஸ் எம்பவர்மெண்ட். அது சம்பந்தமான ஒரு தலைப்பை அழகா மேடம் வந்து சொல்லுவாங்க. இது அந்த இது மேக் எ பாத் இன் உமன்ஸ் எம்பவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சல்சவில் இருக்கிறாங்க, அவங்களுடைய டெவலப்மெண்ட் அப்ப அவங்க தான் வந்து ரிவீல் பண்ணாங்க. இல்ல நம்ம அவங்கள்ட்ட பேசும்பொழுது இல்ல நிறைய நம்மள்ட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களே சொல்லுவாங்க சார் வந்து எதுவுமே கேட்க மாட்டாரு, சார் எதுவுமே சொல்ல மாட்டாரு, சார்கிட்ட போய் நம்ம தான் தட்டுனாதான் அவரு நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம தான் இனிஷியேட்டிவா இருக்கணும், நம்ம தான் அந்த பாத்தை கிரியேட் பண்ணணும். கண்டிப்பா உங்களுக்கு கைடன்ஸ் பல ரூபத்துல வரும், உங்களுக்கு வரும். அப்ப அந்த இது ஏன்னா அந்த பாத்தை வந்து நான் கிரியேட் பண்ணி விட்டேன். இன்னைக்கு பாருங்க உங்களுக்கு முன்னால எத்தனை பேர் வந்து அழகா, இப்ப நான் மட்டும் தான், நான் என்னைய தூக்கி அப்படி தள்ளி போட்டா போதும், இந்த கன்ஃபர்மிட்டி வந்து உமன்ஸ் கம்யூனிட்டி மாதிரி ஆயிடும். கம்யூனிட்டி வந்து ஒரு உமன்ஸ் கம்யூனிட்டி மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு பெண்கள் நிறைஞ்சு இருக்கிறது எனக்கு ஆண்களுக்காக ஒரு சொசைட்டி கண்டிப்பா. ஓகே, அடுத்தது முக்கியமான இது வந்து சஸ்டைனபிலிட்டி இன் உமன் எம்பவர்மெண்ட். இப்ப பார்த்து உருவாக்கிட்டாங்க, அதுல டிராவல் பண்றதுக்கு பர்மிஷனா கிடைச்சிருச்சு. ஆனா நீங்க அதை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அந்த நிரந்தரம் வேணும் பாருங்களேன். அந்த நிரந்தரம் வேணும்னா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சஸ்டைனபிலிட்டி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மேடம் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. சோ இது இல்லாத வேற ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்க பாப்போம், ஜஸ்ட் நோட் அவுட் பண்ணிப்போம். சொல்லுங்க டாக்டர், என்ன சார்? மேம் சொன்னாங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியம், நெக்ஸ்ட் தான் ஏர்னிங்ஸ் அப்படி. அந்த டாபிக் மட்டும் கொஞ்சம் நல்லா அது மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க மேம். அத ஒரு டாபிக் மாதிரி எடுத்து லைக் எனி ஃபீல்ட், இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணணும் தென் ஏர்னிங்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இந்த வீடியோல. அது வந்து இன் ஜாபோ எல்லாத்துலயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இது போட்டு காமிச்சிடலாம், நிறைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காமிக்கிற மாதிரி. சரி, ஆக்சுவலா இப்ப நிறைய டெமோஸ் காமிக்கணும். டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு கான்செப்ட சொல்றாங்க, ஃபீல் அண்ட் ஃபோக்கஸ். ஃபீல் அண்ட் ஃபோக்கஸ், அதாவது ஃபீல்னா எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஏஜ் இருக்கு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இயர் வைஸ் பார்க்கும்போது கம்மியா இருக்கும், பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ஏரை விட தாண்டி இருக்கும். ஏன்னா என்னுடைய பர்செப்ஷன் வந்து அதிகமா இருந்ததால, ஃபீல் பண்ணதால, அதை ஃபீல் பண்றது அதிகமா இருக்குன்னு அதுக்கு பிறகு அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும், நம்ம நீங்க சொன்ன உங்களுக்கு விருப்பப்பட்ட டாபிக்கே வந்துச்சு. மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஏதாச்சும் பேசுவோம்னாங்க, ஆல்ரெடி நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் வேண்டானாங்க, பட் நீங்களே கேட்டீங்க சொல்லிட்டாங்க. அத நான் அத ஃபோக்கஸ் பண்ணிருந்தேன், ஃபீல் அண்ட் ஃபோக்கஸ் இன் உமன் லைஃப் அப்படின்னு போட்டுருவோம். கரெக்டா? இன் உமன் லைஃப் போட்டுருவோம், இன் உமன் லைஃப். ஏன்னா ஒரு அனுபவமான உள்ள சோசியாலஜி ஃபீல்டுல, அதே மாதிரி சைக்காலஜி ஃபீல்டுல கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கூடிய ஒருத்தவங்க அவங்க இந்த பாடத்தை நடத்தும் பொழுது அருமையா இருக்கும். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, மேடம் வந்து நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க, நீங்க தான் நோட்ஸ் எடுக்கணும். மேடம்க்கு வந்து பிபிடினா இருக்காது, நோட்ஸ் கூட இருக்காது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கும். வேற எனி அதர் டாபிக்? ஒரு ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷன்ல எப்படி ஹோப் வர வச்சு மூவ் ஆன் ஆறது லைஃப்ல? அதாவது ஹோப்லெஸ், நீங்க ஹோப்லெஸ் பிளஸ் ஹோப்லெஸ் இஸ் 0, 0 பிளஸ் 0 இஸ் 0. ஐ கேன் டூ அப்படின்னு நினைச்சீங்கனாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சாச்சு. ஒரு மாடிக்கு போறீங்க, எடுத்தது 10வது ஸ்டெப்புக்கு போக முடியாது, பறந்துட்டு தான் போக முடியும். 1வது ஸ்டெப், 2nd ஸ்டெப் தானே போகணும். ஆமா, ட்ரூ. அவங்க என்ன சொல்றாங்கன்னா
தடைகளை உடைக்கிறதுக்கு ஒரு சுத்தியல் கொண்டு வாங்க. அதுதான் தடைகள்ல வேண்டாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல காலை வச்சு இட்டீங்கல்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நியூ இயர் அன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்றதே தடைகளை உடைச்சிட்டீங்கல்ல. ஓகே மேம். அதாவது நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன தெரியுங்களா, உங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல நிறைய பிளாக்ஸ் இருக்கு, நிறைய பேரியர் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பிலீவ் சிஸ்டத்தை விட்டு நீங்க வெளியே வரணும். அந்த பேரியரை உடைக்கணும்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் வழியை தவிர வேற எதுவுமே இல்லை. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கிளாரிட்டி அண்ட் சர்டனிட்டி ரெண்டை நீங்க கிராஸ் ஆகுங்க, கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு போயிடும். இன்னைக்கு பார்த்தா நம்மளுடைய ப்ராடக்ட்லயே மிகப்பெரிய ஹிட் ப்ராடக்ட் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். இதை விட காமெடி என்னன்னா, நான் ஃபர்ஸ்டே சார் ஈர்ப்பு விதியை பத்தி கிளாஸ் எடுக்கிறீங்க, அதை எப்படி ஒருத்தரும் ஈர்க்கணும்னு சொல்லி கொடுக்கலாம் சார். வேண்டாம் மேடம் ஆல்ரெடி. பட் ஒவ்வொருத்தரும் லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்து எப்படின்னா, இப்போ வாழ்க்கையை பத்தி எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். நான் பணக்காரன் ஆகணும், நான் ஹஸ்பண்டுக்கு நெருக்கமா இருக்கணும், ஹஸ்பண்ட் என்னை விரும்பணும், நான் வந்து ஒரு பெரிய ஒரு இறைவனுக்கு நெருக்கத்துக்கு போகணும், இல்ல நான் வந்து மக்கள் மத்தியில சேவை செய்யணும், இப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு எழுத முடியும்? 1000 எழுதலாமா, லட்சம் எழுதலாமா? சொல்லுங்க பாப்போம். லட்சக்கணக்கான ஸ்டேட்மெண்ட் எழுத முடியும். ஆனா அந்த லட்சக்கணக்கான ஸ்டேட்மெண்ட்டுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்ளை பண்ணி பார்த்தா லட்சக்கணக்கான லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் அந்த டிஃபரெண்ட் வரும். அப்புறம் அந்த டாபிக் நீங்க ஃபார்முலா கத்துங்க, ஒவ்வொன்றும் தனித்தனியா கத்துக்காதீங்க. அதுக்கு வந்து 4 ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா கத்துங்க. அந்த ஃபார்முலாக்கு வந்து முடிஞ்சிச்சுன்னா நீங்க பேக்கேஜ் வாங்குங்க. அதை வந்து நான் இண்டிவிஜுவலா சொல்லி கொடுக்குறேன். அந்த ஃபார்முலா கத்துங்க. அந்த அதுதான் சொன்னேன், சீக்ரெட்ஸ் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ். அதை நீங்க கொண்டு வாங்க, கண்டிப்பா மிகப்பெரிய லெவலுக்கு நீங்க போவாங்க. அது வாழ்க்கையுடைய ஒரு ஃபார்முலா. இட்ஸ் a லா ஆஃப் யூனிவர்ஸ். அதுதான். அது விட்டுட்டு நம்ம தனித்தனியா படிச்சிருந்தா நம்ம ஒவ்வொன்றுக்கும் டைம் ஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கோம், அது நிறைய இது இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல முடியும், சாட்டர்டேல இருந்து இன்னைக்கு வரலும் ஒரு 3 டேஸ்ல அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு சக்சஸ் பண்ண ரேஷியோ வந்து ஒரு 6. நான் வந்து ஒரு விஷயத்துக்காக வர சொன்னார் டாக்டர், இனாகிரேஷனுக்காக மெடிக்கல் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேடம், டி அடிக்ஷன் சென்டர் பிளஸ் இது என்லார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் நான் வந்து ஒரு 8ல இருந்து 10 பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா லாங்ல இருந்து வரோம், வந்துட்டு ஒரே ஒரு இனாகிரேஷனுக்காக வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்டே சொல்லாத ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு வந்து 11 o'clock என்னுடைய பயணம் சாட்டர்டே தொடங்குச்சு. இன்னைக்கு இப்ப ஒரு 8:30க்குள்ளார நான் போட்டு வந்து அந்த 12 ப்ராப்ளத்தையும் சக்சஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சேலஞ்சுன்னு சொல்லணும். ஸோ அது ஒரு அந்த நம்ம என்ன உள்வாங்கிட்டு வந்தோமோ இதை முடிச்சுட்டு தான் போகணும்னு நினைச்சதுனால முடிச்சுட்டு இன்னும் 2 ஒர்க்கு நாளைக்கு மார்னிங் வச்சிருக்கேன். ஏன்னா டைம் ஆனதுனால அன்டைம்ல நம்ம ஒருத்தரோட கான்டாக்ட் வச்சு பேசுறது நல்லா இருக்காது. அதனால நான் போறேன். ஏன்னா த்ரோட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, தண்ணி டிஃபரெண்ட் ஆனதுனால. இல்லைன்னா அதையும் இன்னைக்கு நைட்டே முடிச்சுட்டு காலையில நான் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கேன். இன்னொன்னு நான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே ஆயிடுச்சு. அப்ப நாளைக்கு தான் அந்த கவர்மெண்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்ப நம்ம முடியும்னு நினைச்சிட்டு வந்தா அதனால முடிஞ்சிச்சு இல்லையா? ஐயோ நான் போய் செய்ய முடியுமான்னு நினைச்சிருந்தா செய்ய முடியுமா? ஸோ அதனால எனக்கே இவ்வளவு பெரிய ஆளுக்கே முடியுதுன்னா நீங்களாம் யூத் சாதிக்கிறதுக்கு நிறைய நல்ல ஒரு இதா பிளாட்ஃபார்மை நீங்க கொண்டு வர முடியும் இந்த கம்யூனிட்டிக்கு. இந்த சொசைட்டில வந்து கண்டிப்பா இங்க 100 பேர் இருக்கிறீங்கன்னா 100 பேரும் ஒரு பெரிய லெஜண்டா வரணும். ஏன்னா நான் ஒரு லெஜண்ட் கிட்ட ஒர்க் பண்ணேன். அந்த லெஜண்ட் வந்து இப்ப அட் பிரசன்ட் வந்து 75 years ஓல்டு. 75 at the 75 years ஓல்டுல 16 டிஸ்ட்ரிக்ட்ல டி அடிக்ஷன் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அட்லீஸ்ட் அவருடைய ஸ்டூடெண்ட் அவருடைய சபார்டினேட்டு ஒரு 10லயாவது இருக்கணும்ல, இல்லாட்டி ஈக்குவலாவது வரணுமே. அப்போ அந்த பாடம் தான் நம்ம கத்துக்கிற பாடம் தான் நம்மள உயர்த்து. டே டு டே ஒரு லெசன் ஒருத்தருந்து கிடைக்கும். அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே போகணும். அதுக்கு கடவுளோட கருணை இருக்கு. கடவுள்ல தான் நீங்க வந்து
இந்த உலகத்துக்குள்ளார நம்மள உருவாக்குனாரு, ஒரு நாளும் நன்றி சொல்லுது. காலையில எந்திரிச்சு பாக்குறோம்னா அது ஒரு நன்றியான விஷயம், உயிரோட எந்திரிச்சது. நைட்டு தூங்குறோம்னா அது ஒரு நன்றியான விஷயம். அப்ப அவருக்கு தெரியும், ஒரு புல்லு மேல பூக்குற பூவுக்கே சாப்பாடு கொடுக்குறாருன்னா அவர் மாதிரி உருவாக்குன நம்மளுக்கு எவ்வளவு ஒரு அதிகாரத்தையும் நம்மளுக்கு பவரையும் தருவார். நம்மளுக்கு கட்டாயம் நல்லதே நடக்கும். 24 ஒரு சேலஞ்ச் அண்ட் சேஞ்சிங் இயரா இருக்கு. வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து நீங்க ஒர்க் பிளேஸ்ல ஹராஸ்மெண்ட் ஒரு அபியூஸ் வந்து நீங்க கவர் பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா? அதுல வந்து லெவல் ஆஃப் இது இருக்குமா உங்களுக்கு? அதாவது ஹையர் லெவல்ல இருக்கிறவங்க வந்து இந்த லோவர் லெவல்ல இருக்கிற 18 டீ ஃபேக்டரி எஸ்டேட்ல செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டியோடைய போர்டு மெம்பரா இருக்கிறோமா, ஒரு 3000ல இருந்து ஒரு 5000 மக்களை டேக்கிள் பண்ணிருக்கேன். அது ஸ்டாட்டிஸ்டிக் பாத்தீங்கன்னா ஹை லெவல்லயும் இருக்கும், லோ லெவல்லயும் இருக்கும். அது எல்லாம் கான்பிடென்ட், கவர்மெண்ட் கான்பிடென்ட், நான் வெளியே பேச முடியாது லெவல். இல்ல, எனக்கு என்னன்னா அதுல அந்த டாபிக்ஸ் கவர் ஆகுமா? இன்கேஸ் நம்ம கிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா கூட, சஜஷன் கேட்டாங்க, பாதிக்கப்பட்டவங்க வந்து அடுத்த டைம் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் 20 பேர் வேலை செய்யற இந்த ஜுவல்லரி ஷாப்ல எல்லாம் கூட நீங்க ஐசிசி போர்டு மெம்பரா வருவீங்க. அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிடுவேன். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலா எங்களுக்கே வந்து அதோட ப்ராஜெக்ட் இருக்கு. நம்ம பெண்கள் மத்தியில போய் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை எப்படி தடுக்கணுங்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோகிராம் 14 and 19 இருக்குதுமா செக்ஷன். நம்ம லால செக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. ஓகே. ஹராஸ்மெண்ட் அது வந்து 2016ல இருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. 13ல இருந்து. ஓகே. அப்போ அந்த ஆக்ட் ஃபுல்லா உங்களுக்கு டீச் பண்ணிடுவோம். அது சம்பந்தமான ஹேண்ட் புக்ஸ் எல்லாம் கொடுத்துடுவோம். அதை வச்சு நீங்க உங்க ஏரியால அது பண்ணணும். நான் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங் முடிச்ச ஒரு ட்ரைனர்மா, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி. நம்ம உங்களுக்கு சர்டிபிகேட் பண்ற மாதிரி இருக்கு. அது இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட். ஏன்னா அது வந்து ஆஃப்லைன்ல ட்ரைனிங் கண்டிப்பா நீங்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த ப்ரோகிராம்ல டாக்டரும் நானும் தான் அந்த ட்ரைனிங், சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங் வந்து முடிக்க போறோம். நம்மளுடைய பாண்டிச்சேரியுடைய சென்டர் வந்து 100க்கு 100 பெண்களுக்கான உள்ள சென்டர், விமன் பெண்களுக்காக உள்ள சென்டர். சோ அகாமடேஷன், ஆஃப்லைன் ட்ரைனிங், அகாமடேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல கொடுக்கிறோம். சோ 200 பேர் தங்கி பயிற்சி பெறறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. லொகேஷன் மாதிரி இருக்கு. நாங்க கோச்சிங் கொடுக்கணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். சோ வாரத்துல நான் போவேன், மேடம் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா தமிழகத்து லெவல்ல இந்த போதை பழக்கத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்பதான் நம்மளோட நோக்கமா இருக்கு. அது ஒரு கிட்டத்தட்ட லான்ச் பண்ணி ஒரு 2 மாசமா ஆகுது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை எக்ஸிக்யூட் பண்றோம். அது டிஃபிகல்ட் டாஸ்க் இருந்தாலும் அது கவர்மெண்டோட ஒத்துழைப்பு இல்லாத நம்ம செய்ய முடியாது. அதனால அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நிறைய நார்ம்ஸ் தான் நான் பாக்குறோம். நிறைய பீப்புள்ஸ் வந்து எங்களோட சேர்க்கிறோம். நம்ம நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த இது வெற்றி அடைய வல்ல இறைவனே நீங்க எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க வேணும். ஏன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நியூ இயர் பிரேயருக்காக மேடம் வந்து பாண்டிச்சேரியுடைய சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப இருக்கக்கூடிய ஃபாதர் அவரே சொன்னாங்க, பெண்கள் வந்து அதிகமான அந்த அடிக்ட்ல போயிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து நானே ஸ்பேஸ் கொடுக்க எங்கள்கிட்ட வந்து நீங்க ட்ரைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரீ ஸ்பேஸே கொடுக்குற அளவுக்கு 2-3 சென்டருக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைச்சிருக்குமா? ஆக்சுவலா நான் ஒரு தேடி வந்தேன், லேட்டா வந்தாலும் செப்டம்பர்ல வர வேண்டியது டிசம்பர்ல 31st வந்தேன். பட் காட்ஸ் கிரேஸ் 2-3 ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு. கடினமான ஒரு வேலை எடுத்துட்டா அதுக்கு கீழே உள்ளது எல்லாமே ஒண்ணுமே இல்லாம புரியுதுங்களா? அது கீழே இருக்கிறது எல்லாமே செக்ஸுவல் அபியூஸ், ஹராஸ்மெண்ட், ஃபேமிலி கவுன்சிலிங், டைவர்ஸ், அதாவது மென்டல் ஹெல்த் டிசார்டர், ஸ்ட்ரெஸ், சூசைடு, ஒண்ணுமே இல்லாம. ஏன்னா எங்களுக்கு ஆஸ் எ சைக்காலஜிஸ்டாக நமக்கு என்னன்னா இந்த லிம்பிக் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணக்கூடிய மிகப்பெரிய எதிரி, அதாவது நம்ம முஸ்லீம்க்கு சொல்லுவாங்க ஜின்னு அட்டாக், அதை விட பயங்கர அட்டாக் இந்த போதை அட்டாக்.
போதை குடியில இருக்கிறவங்கள கூட திருத்திடலாமா? ட்ரக் அடிக்ட் இப்போ ரீசெண்டா எங்க ஃபேமிலில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ல நாங்க ஒரு பையனே இழந்திருக்கோம். ஆக்சுவலா கட்டாங்குளத்தை ஒரு SRMல நாங்க ஜாயின் பண்ணி விட்டு முதல்ல எல்லாம் ஒண்ணு கஞ்சான்னு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து இல்ல இப்ப நிறைய வந்திருக்கு. அளவுக்கு நான் வந்து ட்ரை ஜங்ஷன்ல இருக்கிறதுனால இன்ஃபேக்ட் நம்ம அதுல ட்ரக்குக்கு அப்டேட் ஆகிற அளவுக்கு வந்திருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஆக்சுவலா இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, த்ரூ பிஹேவியர் அப்ரோச்ல, மெடிசனை பயன்படுத்தாத பிஹேவியரல் அப்ரோச்ல, CBT சொல்லக்கூட காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரபியோட அப்ரோச்ல நம்மளுடைய கிளைண்ட்டை கியூர் பண்ணி அவங்கள வச்சு இந்த தமிழக லெவல்ல டி அடிக்ஷன் எப்படி நம்மள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸை பயன்படுத்தி உங்களை வந்து அடுத்த இதுக்கு கோச் எடுங்க எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கு பாருங்களா, அதே மாதிரி மிக ஒரு வேலை தான் இந்த இடத்துல நம்ம வந்து. அது மாத்திரம் இல்லாம ஸ்கில் ட்ரைனிங், அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவரை ஒரு தொழில் முனைவரா ஆக்குற அளவுக்கு நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல எங்களுக்கு வந்து நிறைய வந்து எங்களுக்கு வந்து ஃபண்டிங் வந்துருச்சுன்னா இன்னும் நிறைய செய்யறதுக்காக நாங்க வந்து ரெடியாக இருக்கோம். அதாலதான் வந்து இது பண்ணிருக்கோம், பிளான் பண்ணிருக்கோம். சொல்லிடுங்க இன்னைக்கு 1ஆம் தேதி வந்து நிறைய முக்கியமான நிகழ்வு வந்து இருக்கு, சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2-3 பேர் சொல்லிடும். எதிர்பார்த்த இடம் அழகா இருக்கு. டாக்டர் 2 வேலிட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. சுல்தானா மேடம், சல்சபில் மேடம் இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கு. ஆமா, இல்ல டைப் இருக்கு. லேட்டர் வந்து நம்ம வந்து அதிகமா டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கலாம். என்னன்னா இந்த மாஸ்டர் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நான் வந்து ஒரு டிப்ளமா இன் அப்ளைட் சைக்காலஜி நடத்தும் போது நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கத்துக்கிட்டேன். ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது மாஸ்டர் ஃபவுண்டேஷன் வந்து இப்படி செய்யும் பொழுது எங்களுக்கு வந்து நிறைய வந்து எனக்கு வந்து பெரிய லெவல்ல உதவிகள் கிடைக்கும். நான் ஒரு டிப்ளமா கொடுக்குறேன்னு சொன்னா நம்ம வந்து ஒரு மணி மைண்டடா இருக்காது மத்தவங்க பார்ப்பாங்க. அவர் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆக்குறேன்னு சொன்னா நமக்கு உதவிகள் செய்யறதுக்கு பலர் பின்னால இருக்கிறாங்க. சோ மெசேஜை கன்வே பண்ணணும், அதே சமயத்துல எங்களுக்கும் இது வரும், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல வாய்ப்புகள் கொடுக்கணும், அவங்களும் இதுல இன்வால்வ் பண்ண வைக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் இதுக்கு பின்னால வச்சிருக்கோம். சோ இந்த வாய்ப்பை வந்து வல்ல இறைவன் நம்ம அனைவருக்கும் தரணும் அப்படிதான் ஒரு ஆசை. கண்டிப்பா நம்மளுடைய கன்ஃபார்மிட்டி வந்து வித்தின் 1 or 2 இயர்ஸ்ல பெரிய லெவல்ல வளரணும். இன்னைக்கு 4 போட்டோ வந்திருக்குன்னா அடுத்த ஒரு 6 மாசத்துல ஒரு 10 இயர்ஸ்ல நம்மளுடைய வெப்சைட்ல பல ட்ரைனர்ஸ் வந்து உள்ளார வரணும். எவ்வளவு ட்ரைனர்ஸ் அதிகமாகறாங்களோ அந்த அளவு கிளைண்ட் அதிகமாகும் வெப்சைட்டுக்கு. எந்த அளவுக்கு ட்ரைனர்ஸ், இதுவே ஃபாரின் ட்ரைனர், ஃபாரின் கிளைண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டானா நம்மளுடைய இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சிஸ்டத்தை நம்மளால உருவாக்க முடியும். 2 துபாய் கிளைண்ட் இருக்காங்கம்மா நமக்கு ஆன்லைன்ல. இந்த அளவுக்கு வந்து இருக்கிறாங்க, நிறைய இருந்துட்டு இருக்காங்க. ஓகே மேடம் வந்துட்டாங்களா? லாஸ்டா செஷன் அவங்க இருந்தா கொஞ்சம் முடிச்சிடலாம். சார் மேடம் வந்துட்டாங்க சார். வந்துட்டாங்களா மேடம்? கேமரா ஆன் பண்ணுங்க. வந்துட்டு முன்னால சொல்ல வேண்டியதானே. அவங்களுடைய சூழ்நிலை நிற்பதில்லை. இன்னைக்கு வந்து முபின் சுல்தானா மேடம் வந்திருக்காங்க. I welcome you all to the Master Foundation in Applied Psychology course. So, இப்போ faculties எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதை கேட்டிருப்பீங்க. சிலபஸ் எப்படி இருக்குன்றதையும் நீங்க கேட்டிருப்பீங்க. போன செஷன்லயும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் நான் என்ன செஷன் எடுக்க போறேன் அப்படின்ட்டு. லைஃப் ஸ்கில் அண்ட் கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நான் ஹேண்டில் பண்ண போறேன். ஸோ மேடம் பேபி ரீட்டா, டாக்டர் சுல்சஃபீல், டாக்டர் யூசுப் ஆதம், ஸோ பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் உங்க எல்லாருக்குமே பெஸ்டா கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க எல்லாருக்குமே த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைக்காலஜி தெரியும்னு நம்புறேன். தெரியறதுனால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஸோ சைக்காலஜி இஸ் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ். சைக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். ஸோ எங்கெங்க மனுஷங்க இருக்காங்களோ, எங்கெங்க பிஹேவியர் இருக்கோ அங்கங்க சைக்காலஜி இருக்கு. இன் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப் தெர் இஸ் சைக்காலஜி. ஸோ அதோடைய மாஸ்டர் ஃபவுண்டேஷன் நீங்க பண்ண போறீங்க. அண்ட் சிலபஸ் எக்ஸலண்டான சிலபஸ், எக்ஸலண்ட் ஃபேக்கல்டிஸ், தட் டூ ரொம்ப கமிட்டடா ஃபார் ஃப்ரீ உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்காங்க. ஸோ டேக் இட் வித் சீரியஸ் கமிட்மெண்ட் அண்ட் என்கேஜ்மெண்டோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ், போத் ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃப் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா பண்ணலாம். மற்றவங்களுக்கும் நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணலாம். ஸோ
கண்டிப்பா நீங்க கமிட்டடா இருந்து இந்த கோர்ஸ் நல்ல சக்சஸ்ஃபுல் ஆக்கணும். ஃபேக்கல்டிஸ் மட்டும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது பத்தாது, நீங்க எல்லாம் தான் எங்களுடைய எனர்ஜி அண்ட் பூஸ்ட். ஸோ யோர் கமிட்மெண்ட் அண்ட் சின்சியாரிட்டி தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம், வேற எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ பி வித் அஸ், மேக் திஸ் கோர்ஸ் அ ஹியூஜ் சக்சஸ். இது ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் மைண்டோட ஸ்டார்ட் பண்ணது. ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் ஆல் அண்ட் மேக் திஸ் அ சக்சஸ். நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ண வைங்க. ஸோ யூ ஆல் நோ த இம்பார்ட்டன்ஸ். இந்த சிலபஸ் பார்த்தாலே ரொம்ப எக்ஸலண்டான சிலபஸ். இந்த மாதிரி எல்லாம் வந்து பெரிய பெரிய டிகிரி லெவல்ல கூட எடுக்கிறது இல்ல. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் டுடே. ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். இன்னைக்கே ரொம்ப வெரி ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ப்ரொடக்டிவா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸோட ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நல்லா என்ன சொல்றது, நிறைய உங்களுக்கு வந்து எஜுகேட்டட் இயர் அஹெட் இருக்குன்னு நம்புறேன் நான். ஸோ வெல்கம் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் டு த கோர்ஸ். தேங்க்யூ மேடம், ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்துல உங்களோட விஷயத்த ஷேர் பண்ணிருக்குது. ஐ திங்க் மேடமுடைய சிலபஸ் நம்ம பர்ஃபெக்டா இருக்கு. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் HR ரிலேட்டடா நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்லுவாங்க, மனித வளங்கள் சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த மனித வளங்களை, அந்த ரிசோர்ஸஸ எவ்வளவு அழகாக நம்ம மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே ஃபீல்டுல இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த நம்மளுடைய மொபைல் சுல்தானா மேடம் அழகா எடுப்பாங்க. லாஸ்ட் வீடியோ வந்து நீங்க பார்த்திருப்பாங்க. பார்க்காதவங்க நாளைக்கு நாளை மறுநாள்னா இந்த வீடியோவோட சேர்த்து எல்லா வீடியோவும் வந்து நான் யூடியூப்ல போட்டுட்டு சோசியல் ஷேர் பண்றேன். கண்டிப்பா இது எல்லாம் காட்டிட்டு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணா போதும். அதனால எந்த அளவு இந்த பாப்புலேஷன்ஸ் வந்து ஒரு 100 above இருக்குன்னு ஆசைப்படுறேன். கம்ப்ளீட் ஃப்ரீ செஷன், கம்ப்ளீட்லி ஃப்ரீ ப்ரோக்ராம். உங்களுடைய இன்வால்மெண்ட், உங்களுடைய ஆக்டிவேஷன்ஸ் தான் உங்களுடைய டீச்சருடைய இன்வால்மெண்ட்டுக்கு ரொம்ப பிரோஜனமா இருக்கும். தேங்க்யூ வெரி மச். நம்ம சந்தோஷம். இப்ப கடைசியில நம்ம டாபிக் மட்டும் தான் பேலன்ஸா இருக்கு. என்னுடைய டாபிக் மட்டும் தான். என்னுடைய டாபிக்ல வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு அப்ரோச்சஸ் நான் எடுத்திருக்கேன். என்னன்னா, ஹெல்த் அண்ட் பிலாசபி பேசலாம். ஹெல்த் அண்ட் பிலாசபி, ஹெல்த் அண்ட் பிலாசபி டிஃபரெண்டா இருக்கலாம். ஒரு பக்கம் பிலாசபி பேசுறது, ஒரு பக்கம் ஹெல்த் பேசுறது. அப்ப ஹெல்த் பேசுறதுன்னா இன்னைக்கு டிசீஸ் பேஸ்டு ஹெல்த் பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷனு, இன்ஃபெர்டிலிட்டி, கிட்னி டிசீஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரத்துல ஒரு டிசீஸ் எடுத்துட்டு வரேன். அந்த டிசீஸ்ல ஒரு பிஹேவியரா நீங்க என்ன செய்யணும், ஒரு சைக்காலஜிக்கலா என்ன செய்யணும், நீங்க எப்படி இருந்தா அந்த நோயில நீங்க வந்து தப்பிக்கலாம், பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஹெல்த் பேஸ்டா நான் வருவேன். அப்படின்னு ஒரு 10-15 டிசீஸ், கேன்சரு எப்படின்னு சொல்லி ஒரு 10-15 டிசீஸ தனித்தனியா எடுத்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. இன்னொன்னு பிலாசபி வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அறிவியல் எப்படி நம்மளை ஆட்சி செஞ்சிட்டோ அந்த அளவு நம்மள பிலாசபி ஆட்சி செய்ய போகுது. ஏன்னா பிலாசபி வந்து அறிவியலா மாறிச்சுன்னா அந்த சமயத்துல நிறைய பேருக்கு குழப்பங்கள் வரும். எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது. அப்போ எது உண்மை எது பொய் அப்படின்னு சரியா நமக்கு வந்து உதவுனா, நம்ம புரிஞ்சுக்கணும்னா பிலாசபி, லாஜிக் சொல்லுவாங்க. அந்த லாஜிக்கை வந்து நான் வந்து அழகா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம்னு இருக்கேன். அந்த லாஜிக்ல வந்து இந்தியன் லாஜிக் இருக்கு, இஸ்லாமிக் லாஜிக் இருக்கு, அதே மாதிரி சைனீஸ் லாஜிக் இருக்கு, கிரீக் லாஜிக்ஸ் இருக்கு, இப்படின்னு பல லாஜிக்ஸ் இருக்கு. அதை வந்து சொல்லணும். ஏன்னா அந்த லாஜிக் சொல்லும் போதுதான் அந்த இடத்துல நான் வந்து ஒரு பேயை பத்தியோ, ஒரு ஜின்ன பத்தியோ, ஒரு சைத்தான பத்தியோ, இல்லைன்னா நான் அந்த மனநோய் பத்தி அழகா சொல்ல முடியும். கண்டிப்பா அந்த லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எதை அந்த ஒரு டாக்டிக் யூஸ் பண்றோம், டாக்டிக் அதாவது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜில வந்து அதிகமா சயின்ஸ் இருக்கும், டாக்டிக்ல அதிகமா பிலாசபி இருக்கும். அதாவது யுக்திகள் நம்ம வாழ்க்கையில. இப்ப மேடம் சொன்னாங்கல்ல, உங்கள்ட்ட ஒருத்தன் கொஸ்டின் கேட்கும் பொழுது ஓப்பன் ஹேண்டட் கொஸ்டின்ஸ் கேட்கணும், நம்மளை சொல்லிட்டு கூடாது, அந்த இடத்துல எப்படி டாக்டிக் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய செஷனை எழுந்திருக்கேன். வித்தின் 1 or 2 daysல எல்லா சிலபஸும் வந்து வடிவமைச்சிட்டு உங்களுக்கு வந்து PDF ஃபார்மேட்ல வெளியிடுறேன். கண்டிப்பா அதையும் காட்டிட்டு நிறைய பேர் இன்வால்வ் பண்ணுங்க. அது இல்லாத வேற என்ன சிலபஸ் வைக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வேற என்ன வைக்கலாம் என்னுடைய டாபிக்ல? உங்களோடதுன்னா ஹெல்த் பத்தி மட்டும்தானா இல்ல வேற விஷயம் இருக்கு? ஒன்னொரு பக்கம் பிலாசபி, ரெண்டு வேற வேற. ஒரு வாரம் ஹெல்த் பேசுவேன், மறு வாரம் பிலாசபி பேசுவேன். ஒரு டிஃபரெண்டா இருக்கும்.
பாருங்க செஷன். ஏன்னா மாயையான உலகத்துல இருக்கிறோம். மாயையா ஜீவிக்காம அப்படின்னு மனிதனா வாழணும். அதாவது இப்ப நம்ம 21st செஞ்சுரியில இருக்கோம். இதே நம்ம வந்து ஒரு 12th செஞ்சுரியில பறந்திருக்கோன்னு வச்சுங்க, ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால நம்ம பிறந்திருந்தால் அப்ப அறிவியல் இல்லை. அப்ப யாரு அறிவாளினா பிலாசபி படிச்சவங்க தான் அறிவாளி. பிலாசபி படிச்சவங்க தான் அறிவாளி. சோ அது தத்துவ சாஸ்திரம் சொல்லுவாங்க. அந்த தத்துவ சாஸ்திரம் வந்து இடையில ஒரு 50 வருஷம் வந்து அதோடைய மதிப்பு வந்து இல்லாத போயிடுச்சு. காரணம் என்னன்னா அறிவியல் வளர்ந்தாதால. இன்னைக்கு அறிவியல்ல நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அந்த மைனஸ் பாயிண்ட போக்குறதுக்கு வந்து இன்னைக்கு பிலாசபியுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரிஞ்சா நமக்கு முன்னால 2 விஷயம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. அதாவது உப்பு சாப்பிடுறது நல்லதா கெட்டதா, அதாவது அதே மாதிரி வருது. ஒரு 2 சயின்டிபிக் பேஸ் இருக்கு. அப்ப எதை ஏத்துக்கிறது? அப்படி ஏத்துக்கும் போது அந்த இடத்துல நம்ம என்ன பேஸ் பண்ணணும், எதை பண்ணணும், அந்த சமயத்துல நம்மளுடைய லாஜிக்கல் சிஸ்டத்தை கொண்டு வரணும். இது ஒண்ணு. இன்னொரு நாளைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு, ஒரு இன்டர்வியூ இருக்கு, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்கல் பவர் நிறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது. ஆனா நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, இந்த பிலாசபி வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கறது என்பதை வந்து நம்ம சொன்னா உங்களுக்கு அப்ளைடா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும், எளிமையா இருக்கும். அந்த அளவுல நான் பார்த்து உங்களுக்கு வந்து நான் கோச்சிங் கொடுக்குறேன். இந்த வாய்ப்பை, இந்த விஷயத்த வந்து நம்ம அடுத்த செஷன்ல கரெக்டா உங்களுக்கு இது கொடுப்போம். அழகா நம்ம வந்து வடிவமைச்சிருக்கோம். ஸோ ஸ்மூத்தான ஜேர்னி போட்டிருக்கோம். நம்ம ஐ திங்க் நம்மளுடைய கூகுள் மீட்டு நல்லா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் அழகா இருக்கு. முதல்ல விட இப்ப நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கூகுள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஜூம் வந்து திங்க் பண்ணேன், ஆனா அதை விட பெட்டரா கூகுள் இருக்கிறதால கூகுளே நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஜூம் வந்து இப்போதைக்கு நம்ம பயன்படுத்துற மாதிரி வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஷேர் பண்றது மற்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் பயன்படுத்துறோம். ஸோ இந்த நல்ல நேரத்துல இந்த வாய்ப்புகள் வழங்கின அந்த வல்ல இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.